கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நம் உயிரோடு இருக்கவும், விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் தேவனுடைய தெய்வீக வசனங்களை நாம் தியானிக்க நமக்கு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்முடைய இந்த வார தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு தேவனுக்காக காத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இது ஒரு மூத்த சகோதரர் எழுதின ஒரு பாடம், ஒரு ஜென்ரல் சப்ஜெக்ட் தான். ஆனால் இதனுடைய முடிவில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு எச்சரிப்பு, ஒரு பாடம், ஒரு யோசனை எல்லாமே இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். விசேஷமாக அன்புக்குரிய சகோதர சகோதரரே, காட்ஸ் பிளான், தேவனுடைய திட்டம், அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேவனுடைய திட்டம் எந்த காலத்திலும் மாறாதது. அது நமக்கு நல்லா தெரியும். அதை ஆல்ட்ரு பண்ணவெல்லாம் முடியாது. தேவன் ஒரு ட்ராக்கில் அவர் போயிட்டே இருக்கார். அவருடைய பிளான், அதுக்குள்ளே நிறைய ப்ராஜெக்டு, நிறைய செயல் திட்டங்கள், அதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறாங்க. அதில் முற்பிதாக்கள், திருச்சபை, தேர்தல் கூட்டம், இப்படி நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. அது 1000 ஆண்டார் சாட்சியினுடைய முடிவில் அந்த ப்ராஜெக்டினுடைய மிகப்பெரிய ஒரு மகா பெரிய ஒரு கிளைமேக்ஸ், ஒரு சந்தோஷ சமாதானத்திற்குரிய ஒரு ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கறது தான் அந்த தேவனுடைய பிளான். ஓகே, இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, தேவன் பல கோடி ஆண்டுகள் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறதுனால, அவர் இந்த பூமியில் மனுஷனுக்காக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே ஒரு குறுகிய காலத்திற்குட்பட்டதல்ல. இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு தேவன் செய்கிறதில்ல. அதே சமயத்தில் தன்னுடைய திட்டங்களை அவர் செயல்படுத்தும் போது அதற்கென்று ஒரு டைம் ஸ்பேன் வைக்கிறார், ஒரு காலம். அந்த காலத்தை நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா, அந்த காலத்திற்குள்ளே ஒரு நீண்ட பகுதி இருக்கலாம், ஒரு குறுகிய பகுதி கூட இருக்கலாம். அந்த குறுகிய பகுதி கூட அதுக்குள்ளே போய் நம்ம பார்க்கும்போது அது ஒரு நீண்ட காலம் எடுக்கிற மாதிரி இருக்கும். காரணம், அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட், அந்த காலப்பகுதி தான். ஸோ தேவனுடைய திட்டங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கு முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த காலம் எப்பொழுதுமே மிக குறியதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் வருகையில் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போதே, அவர் 12 வயசுலேயே பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அடுத்த விஷயத்துலலாம் அவர் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டது நமக்கு தெரியும். ஒரு 4 வயசு கழித்து சரி ஊழியத்துக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமே இல்லையே. அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. 29 வயசு வரைக்கும் காத்திருந்து, அதுக்கப்புறம் ஞானஸ்டான் எடுத்ததுக்கப்புறம் தன்னுடைய ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணார். இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்தாவியை நம்ம அளவில்லாமல் கொடுத்துருக்காருன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை நினச்சிருந்த 6 மாதத்தில் அந்த ஜனங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கலாம், எல்லா பக்கம் போயிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு 3.5 வருஷத்தை கொடுக்குறார். இதெல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது கிறிஸ்துவுக்கே தேவன் ஒரு கால பகுதி வைக்கிறார். அந்த காலப்பகுதியில் கொஞ்சம் டைம் எடுக்குது சில விஷயங்கள் நடத்தி முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ நம்முடைய லைஃப், இப்போது தேவனுடைய திட்டம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த திட்டத்துக்குள்ளே நாம் என்ன இருக்கிறோம்? இப்போ தேவன் நம்மளே அழைச்சிருக்கிறார். ஒரு ரயில் பயணம் போயிட்டு அந்த பயணத்துக்குள்ளே நம்ம உள்ளே வந்த மாதிரி இல்லையா? அப்போ அந்த பயணம் போகிற போக்கிலே தான் நம்ம போனோம். அப்போ அந்த பயணம் போகிற போக்கிலேயே போகும்போது தான் நம்ம இறங்க வேண்டிய இடம், நம்ம காரியங்கள் எல்லாமே நமக்கு அது தேவன் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குரிய ப்ரோக்ராம் பண்ணிட்டார். இதில் என்ன விசேஷம்னா, இப்படி நாம் தேவனுக்கென்று வாழும்போது சில விஷயங்களுக்காக நாம் காத்திருக்கத்தான் வேணும். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு எந்த விதமான காரியத்தையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நிர்ணயிச்சிடக்கூடாது. அதற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது, இந்த சத்தியத்தை எழுதின மூத்த சகோதரர் 3 குணலட்சணங்களை சொல்கிறார். ஒன்று, அதற்காக நம்ம
அவருடைய கைடன்ஸுக்காக நம்ம காத்திருக்கணும்னா தேவன் பேரில் அதிகமான ஒரு விசுவாசம் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நம்ம காத்திருக்க முடியும். இல்லை, எனக்கு எப்படியாவது தேவன் பண்ணிடுவார், அவர் என்னை காப்பாற்றிடுவார். இப்போ கூட வசனம் படித்தோம், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஸோ இந்த ஒரு விசுவாசம் இருக்கணும். சரி, விசுவாசம் இருந்தால் போதுமா? ஏதோ ஒரு நன்மை இந்த பூமியில், ஒரு ஆவிக்குரிய நன்மை அப்படின்னா தேவன் நமக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அப்படின்னா அவர் கொடுத்துருவாருங்கிற விசுவாசம் இருந்தாலும் எப்போ கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதான். அவர் கொடுக்கும்போது கொடுப்பார். அவருக்கு தெரியும் இந்த டைமில் கொடுத்தா சரியாக இருக்கணும். அதற்கேற்ற ஒரு பொறுமை, இதான் செகண்ட் குவாலிட்டி. மூணாவது குவாலிட்டி இது ரெண்டையும் நம்ம தேவன் மேலே வைக்கிறதுக்கு ஒரு அழுத்தம் வேணும் இல்லையா? அந்த அழுத்தத்துக்கு பேர் தான் அன்பு. தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு. இந்த மூணு இருந்தால் மட்டும்தான் தேவனுக்காக காத்திருக்க முடியும். காத்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தேவன் சில விஷயங்களை காத்திருப்பவர்களுக்கு செஞ்சிருவார். இது என்ன ஆச்சரியம்னா, இப்போது ஒரு சில உதாரணங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காத்திருக்கக்கூடிய விஷயத்தில் முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க இருந்த காலத்தில் சூழ்நிலை எப்படி இருந்தது, அவர்கள் சில விஷயத்துக்காக காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. நமக்கு நல்லா தெரியும், நோவாவை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? 120 வருஷம் பேழை கட்டுறார். எல்லாம் பர்ஃபெக்டாக கட்டியாச்சு. நிறைய ஜனங்கள் கூட சேர்ந்து கட்டியிருப்பாங்க. இப்போ அவருக்கு மழையை பற்றி ஒன்றும் தெரியல. இப்போ தேவன் உள்ளுக்குள்ளே போக சொல்கிறார். பேழைக்குள்ளே போயாச்சு, கதவை சாத்திட்டார். தேவனே கதவை சாத்திட்டார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் அங்கே மழை வரிசிக்க பண்ணிங்கிற வசனம் நமக்கு தெரியும். அப்போது அந்த 7 நாட்கள் நோவாவுடைய மைண்ட் எப்படி இருக்குங்கிறதா இப்போ கவனிக்கணும் இல்லையா? நாம் ஒரு வேளை உள்ளே இருந்திருந்தோம்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் தெரியுங்களா? 4ஆவது நாள்லேயே இந்த ஜன்னல் திறந்து பார்த்துருப்போம், ஒரு மழைகளை வருதா இல்லையா, அல்லது வேறு ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதான். ஏன்னா நமக்கு அந்த ஆவல், இன்னும் சொல்ல போனால் அவசரம் இல்லையா? அப்போ தேவனுக்காக காத்திருக்கிறதுல எந்த அவசரமும் இருக்காது. அதில் காத்திருக்கக்கூடிய ஒரு பொறுமை தான் இருக்குமா. அப்போ இந்த 7 நாட்கள் நோவா எவ்வளவு பொறுமையாக இருந்திருப்பார் இல்லையா? காரணம் விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நோவாவுடைய விசுவாசத்தை குறிச்செல்லாம் படிச்சிருக்கோம். அந்த விசுவாசம், அன்பு, அதில் ஒரு நீடிய பொறுமையாக காத்திருக்கிறது கவனிக்கலாம். அதுக்கப்புறம் ஆபிரகாம் நமக்கு தெரியும், 75 வயசில் தேவன் கூப்பிட்றார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அதை நம்பி அவர் கானான் தேசத்துக்கு போனார். ஆனால் அங்கே போகும்போது அவர் நமக்கு தெரியும் இல்லையா, அவர் கூப்பிடும்போதே பெரிய பணக்காரர், பெரிய வசதி உள்ளவர். அவர் இருந்த இடமும் மிக செழிப்பானது, மெசபட்டோமியா. இப்போ அங்கேருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போக சொல்கிறார். அப்போ தேவன் சொன்னதை நம்பி அவர் 25 வருஷங்கள் அவர் காத்திருக்கார். இதில் ஆச்சரியம் என்னென்னா 2 விஷயம். ஒன்று, அதாவது ஆபிரகாமை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லும்போது அவருக்கு 75 வயசு, ஒரு குழந்தை கூட இல்லை. அந்த காலத்தில் குழந்தை இருக்கிறவர்கள் தான் பெரிய மனுஷர்கள். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, தன்னை கூப்பிட்டார் பார்த்தீங்களா, அவர் கூப்பிட்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிமித்தம் அவர் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்குறாரு. பெரிய வசதி வாய்ப்புடையவர். இன்றைக்கெல்லாம் நமக்கெல்லாம் நிறைய கொஞ்சம் வசதி வந்துடுச்சுனாலே போதுங்க, என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூடு மாறுது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வசதி வந்தாலே போதும். தேவன் நம்மளையெல்லாம் வசதி இல்லாமல் படைச்சது ரொம்ப ரொம்ப நல்லது. புத்தி மாறிடுவோம், கொஞ்சம் வசதி வந்ததுன்னா போதும் இல்லையா? அப்போ தேவன் பாருங்கள், ஆபிரகாம் அவ்வளோ பெரிய வசதி உள்ளவராக இருந்தால் கூட அவர் தேவன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காருங்க அவர்கிட்ட. என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்ப்பேன், இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லாமே வேஸ்ட்டு, நான் உன் கூட இருக்கேன், நம்ம என்னோட நீங்கள் ஒரு ஐக்கியமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும், அதுதான் நிரந்தரமானது. இப்படி எல்லாம் ஏதோ சொல்லியிருக்காரு. இதை சொன்னதை முழுசாக நம்பி ஆபிரகாம் எல்லாம் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கவனிக்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அதிகாரமே விசுவாசத்துக்குரிய அதிகாரம் தானே. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை பார்க்குறாங்களாம்.
கண்டு நம்பி அணைத்து கொண்டு, அப்படின்னா புரியுதுங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் தேவன் நம்மளை வைக்க போகிறார். இந்த உலகம் நிரந்தரமானதில்லை. ஸோ அதனால் இந்த அநித்தியமான இந்த வசதி வாய்ப்புகளை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். பேசாமல் நம்ம பரதேசிகள் மாதிரியே தெரியலாம். நீ பரதேசியாக தங்கி வருகிற கானான் தேசம்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போது அவ்வளோ பெரிய பணக்காரன் தன்னை ஒரு பரதேசியாக மாற்றுவதற்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, தேவன் மேலே மிகுந்த விசுவாசமும் பொறுமையும் அன்பும் தேவைப்பட்டுச்சு. அதனால் இன்றைக்கி அவர் விசுவாசத்தின் தகப்பனாயிட்டார். இதில் என்ன ஆச்சரியம்னா, இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். சுய தேசம் புரியுது இல்லையா? அவங்களுக்குன்னு தேவன் ஏதோ ஒரு இடம் வச்சுருக்காரு, அதைத்தான் தேடி போயிட்டுருக்குறோம். ஒருவேளை திரும்பி பார்த்துருந்தாங்கன்னா போயிட்டு போகலாம், சமயம் கிடச்சிருக்கும். ஆனால் அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதுக்கு அடுத்த வசனம் தான் அங்கே ரொம்ப ஆழமான ஒரு வசனம் பாருங்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுவதில்லை. இவங்களுடைய தேவன் தான் நான் அவர் சொல்றதுக்கு தேவன் வெட்கமே படலையாம். எந்த அளவுக்கு தேவனை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க இல்லையா? தங்களுடைய பொறுமையினால, தங்களுடைய விசுவாசத்தினால, தேவன் கொடுத்த அன்புனால தேவனையே அசத்தி இருக்கிறாங்க. அதான் அவனுடைய அந்த ஒரு ஜனரஞ்சகமான வார்த்தை சொன்னான். ஏன்னா அவர் சொல்கிறாரா, உங்களுடைய தேவனை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சில நேரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இவன் என்னுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இவங்க என்னுடைய அப்பான்னு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, சரி இவன் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எப்போ வரும்? ஏதோ ஒரு தவறு நடக்கும்போது இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு விளக்கம். இன்னொன்று, என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க, பாருங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி எப்படி இருக்கான் பாருங்கள். அந்த மாதிரி எங்கள் அப்பா பாருங்கள் எவ்வளோ பேருக்கு நன்மை செய்கிறான், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ஒரு மகன், ஒரு தாய், அந்த மாதிரி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டரை முற்பிதாக்கள் வளர்த்துனது காரணமே அவர்கள் தேவன் மேலே வைத்த அபரிவிதமான விசுவாசம். இல்லை, இன்னொரு ஆச்சரியம், மோசையை பற்றி நம்ம படிக்கிறோம். மோசே 40 வருஷங்கள் அரண்மனையில் சகல சாஸ்திரங்களையும் கற்று வளர்றார். ஆனால் அதுக்கிடையில் அவங்க அம்மா மோசையுடைய தாயார் மோசேக்கு தேவனை பற்றியும் அவங்க எபிரேய ஜனங்கள் அவங்களுடைய காரியங்கள் எல்லாத்த பற்றி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அவர் சகல சாஸ்திரங்களில் ஒரு பக்கம் வளர்ந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் தேவனுடைய சார்பாக தன்னுடைய தாய் நிமித்தம் வளர்ந்து வந்தார். அப்போ நமக்கு ஒரு நிகழ்ச்சி நமக்கு தெரியும். யாத்திராம் 2ஆம் அதிகாரத்தில் மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரத்திற்கு போய் அங்கே சுமை சுமக்கிறவரை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறத பார்க்குறார். பார்த்துட்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவன் இல்லை என்று அறிந்து பிளான் பாருங்கள், பிளான் கான்ஸ்பைரசின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், பிளான் பண்ணுறார் என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மண்ணிலே புதைச்சிட்றார். யாருக்கு தெரியாமல் மண்ணில் போட்டு புதைச்சிட்றார். இப்போ இந்த இடத்துல சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட மோசேக்கு இப்போ என்ன வருதுன்னா ஆக்ரோஷம், கொலவெறி. அந்த கொலவெறிக்கு பின்னாட இருக்கக்கூடிய தேவன் சார்பாக இருக்கக்கூடிய வைராக்கியம் ஒரு புறம் இருந்தாலும் தவறு தான். பாருங்கள், யாருக்கு தெரியாமல் அடித்து புதைச்சி வச்சிட்டார். புதைச்சி வச்சதுக்கப்புறம் அவன் மறுநாளில் வெளியே போன போது மறுபடியும் எபிரேயர் 2 பேர் சண்டை போடுறாங்க. அப்பொழுது அநியாயம் செய்கிறவன் நோக்கு உன் தோழனை அடிக்கிறது என்னன்னு கேட்கும்போது, எங்கள் மேல் உன்னை அதிகாரியாக வச்சது யார்? நீ எகிப்தினை கொன்னது மாதிரி எங்களையும் கொல்லான்னு பிளான் பண்ணுறியா என்று சொல்லி கேட்ட உடனே அவர் பாருங்க, இந்த விஷயம் எது வரைக்கும் போயிடுச்சுன்னா பார்வோன் ராஜாவுக்கு போயிடுச்சு. பார்வோன் அந்த காரியத்தை கேட்டபோது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோன் எடுத்து தப்பியோடி மீதியான் தேசத்துக்கு போயிட்டான். இதில் இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு சரித்திரத்தில் நமக்கு இப்போ என்ன தேவைன்னா பாருங்கள், ஆக்ரோஷமான அந்த ஒரு கொலைவெறி கொண்ட மோசே சாந்த குணத்துக்கு மாறுவதற்கு அவருக்கு 40 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. பாருங்கள், அதுக்கு என்ன காரணம்? தன்னுடைய மீதியான் தேசத்தில் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை அவங்கெல்லாம் அங்கெல்லாம் மேய்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்னா மீதியான் தேசத்துக்கு போகிறார். இப்போ மோசேயினுடைய காரியங்களை கொஞ்சம் கவனிக்கும்போது அவர் அந்த ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆடுகள் வழி தப்பி போகிறது,
அப்புறம் அந்த ஆடுகளுக்கு தேவையானதை செய்து கொடுக்கறது, ஆடுகளுடைய ஹேபிட், குணலட்சணங்கள், அதற்கு ஒரு மெய்ப்பனாக இருந்து இவர் செய்ய வேண்டிய அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் கவனிக்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதெல்லாம் தான் அவரை என்னமா மாற்றிருக்க வேணும், ஒரு சார்ந்த குணமுள்ளவராக மாற்றிருக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு கொலைவெறி பிடித்த ஒரு மனுஷன் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செய்த மனுஷன் ஒரு சார்ந்த குணத்திற்கு வர்றாருனாலே, இப்போ அதுக்கு ஒரு இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் இல்லையா? என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அவர் என்ன ஆயிட்டார்னா, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சார்ந்த குணமுள்ளவரானான்னு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அவர் வந்திருக்க கூடும் அப்படின்னா, எந்த ஒரு கோபம் உள்ள மனிதன், ஒரு ஆக்ரோஷம் உள்ள மனிதனும் அவன் சார்ந்த குணமுள்ள மாறுறான்னா, அது அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் அவன் கட்டாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தன்னுடைய தவறை என்ன பண்ணியிருக்கணும், உணர்ந்திருக்க வேணும். ஸோ இதுக்கு தான் சில நேரங்களில் தேவன் சில காலங்களை நமக்கு கொடுக்குறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, கவனிக்கிறீங்களா? நம்முடைய லைஃப்லேயே அப்படி தான் நடக்கும். ஒரு டைம் எடுக்கும். சில தவறுகள் நடந்திருக்கலாம், அல்லது மற்றவர்கள் நமக்கு சில காரியங்களை செஞ்சுருக்கலாம். இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறதுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டைம் வைக்கிறார். அந்த டைமில் சில நேரத்தில் என்ன ஒரு ஆச்சரியம் நடந்துடும்னா, நம்முடைய கேரக்டரே மாறிடுவான். பல முறை சொல்கிறது உண்டு, சத்தியத்தை கேட்குறது பெருசு இல்லைங்க, கேரக்டர் மாறுறதான் சத்தியம். 3ஆம் உலகம், 2ஆம் உலகம், 1ஆம் உலகம், 1000 ஆண்டு அரசாட்சி வரைக்கும் பேசலாம். ஆனால் நம்முடைய கேரக்டர் மாறலை அப்படின்னா அதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் தாவீதை நம்ம எடுத்துக்கலாம். தாவீதை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். தாவீது தேவன் மேலே எவ்வளோ பயபக்தியாக இருந்திருக்கார். அவருக்காக தேவனுடைய கைடன்ஸுக்காக நிறைய காத்திருந்திருக்காருங்க. அதில் ஒரு இன்சிடென்ட் நமக்கு தெரியும். சவுலை கொல்வதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? பாருங்க, 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவர் ஒரு தவறான ஆளாக கூட இருந்தால் கூட நான் அவர் மேலே கை வைக்க மாட்டேன். இது அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் ஏதாவது ஒரு போரில் போய் தோத்துட்டாருன்னா அதை பற்றி கவலை இல்லைன்ட்டார். அதை பற்றி நான் ஏதோ ஒரு சண்டை போட்டு அவர் தோத்துட்டார்னா அதை பற்றி ஒன்றும், அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் நான் தேவன் அபிஷேகம் பண்ண மேலே நான் கை போட மாட்டேன். அப்போது இவர் யாருக்காக இப்போ காத்திருக்காருன்னா, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இவர் நினச்சிருந்தா ஒரு அவசரப்பட்டு சவுலை அங்கே என்ன பண்ணியிருக்கலாம், அங்கே கொலை பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல தேவனுக்காக அவர் காத்திருந்த ஒரு நல்ல மனது இன்றைக்கி தாவீது இருதயத்திற்கு ஏற்றவராக என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ மாறிடுச்சு. இப்போ நமக்கு பாருங்கள், அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கார், ஏதோ தன்னுடைய மைண்டில் இல்லை தேவன் அவர் நம்ம கைடன்ஸ் கொடுக்கணும் என்று அவர் காத்திருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை சொல்கிறார், வேறு ஏதோ ஒரு வழியில் ஒரு போய் தண்டனைக்குள்ளே போயிட்டார்னா பிரச்சனை இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன் என்கிற ஒரு காரியம். அடுத்து நம்ம சவுலை பற்றி நம்ம படிக்கிறோம். சவுலுக்கும் அது நமக்கு நிறையா சந்தர்ப்பங்களை படிச்சிருக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு பலி செலுத்துறதுக்கு நான் வர்றேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாரு. 7 நாள் ஆச்சு இல்லையா? ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா 7 நாளுக்குள்ளே சாமுவேல் வரல. அப்போ சவுல் என்ன பண்ணியிருக்கணும், சாமுவேல் என்பவர் தேவனுடைய தீர்க்கதரிசி, அவர் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாருன்னா தேவன் கொடுக்குற மாதிரி. இப்போ அவர் வர்றார் அப்படின்னாலே தேவன் வர்ற மாதிரி, அவர் வரலன்னா தேவன் வராத மாதிரி. அப்போ என்ன பண்ணணும், காத்திருக்கணும். இவர் என்ன பண்ணிட்டார் பாருங்க, பலி செலுத்திட்டார். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அங்கே சர்வாங்க தகன பலி அவங்க செலுத்திட்டார். பாருங்கள், நார்மலாக பார்த்தீங்கன்னா பலி செலுத்துனது நல்ல விஷயம் தானே அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் அவருக்கே ஒரு குற்ற உணர்வு பாருங்கள். அவர் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்துட்டார். சவுல் அவரை சந்தித்து வந்தனை செய்ய எதிர்கொண்டு போகிறாரு. அப்படி போகும்போது, என்னப்பா இப்படி பண்ணிட்ட,
இப்படி செய்திருக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது சவுல் என்ன சொல்ல பாருங்க, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராதை. இப்போ யார் மேலே குற்றஞ்சாட்டுறார் பாருங்க, நீங்கள் வரல, அதனால் எல்லாரும் சிதறிட்டாங்க. சிதறி போகும்போது நான் என்ன பண்ணுறது பாருங்கள், கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்று எண்ணி துணிந்து பாருங்கள், அவரே அந்த வார்த்தையை சொல்லிட்டார். நான் துணிஞ்சு தான் அந்த வார்த்தையை அதையை நான் செய்துட்டேன். துணிந்து செய்கிறது கவனிங்க, தேவனுடைய சித்தத்திற்குட்படாமல், கொஞ்சம் கவனிங்க, தேவனுடைய சித்தம் என்னன்னே தெரியாமல் துணிந்து செய்கிறது பாவமாக இருந்தாலும் அது பாவம், துணிந்து செய்கிறது பலியாக இருந்தாலும் அது பாவம். இதுதான் தேவனுடைய நீதி. நிறைய பேருக்கு அப்படி தான், நான் ஊழியம் பண்ணுறேன் எல்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம தேவன் அனுமதி கொடுக்கணுங்க. ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலை செய்யணும்னா அவருடைய அனுமதி எதிர்பார்க்கணும். நாம் இஷ்டத்துக்கெல்லாம் போய் ஊழியமெல்லாம் பண்ண முடியாது. மேபி அந்த ஆர்வம் இருக்கலாம், அந்த ஆர்வத்தை தேவன் அங்கீகரிக்கணும். நிறைய பேர்னால ஊழியம் பண்ண முடியாதுக்கு இதுதாங்க காரணம். ஒரு சிலர் அந்த அந்த தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு அந்த கைடன்ஸ்க்காக காத்திருப்பாங்க. கைடன்ஸ் கிடைச்ச உடனே ஒரு நிமிஷம் கூட அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க, அடுத்தது தேவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், சவுல் என்ன பண்ணியிருக்கணும், சாமியலுக்காக காத்திருக்கணும். இதை வேறு மாதிரி சொன்னால் எப்படி சொல்லலாம், தேவனுக்காக அவர் காத்திருந்திருக்கணும். ஆனால் அவர் என்ன பதில் சொல்கிறார் பாரு, நீங்கள் வரல, அதனால் நான் பலி செலுத்திட்டேன். அதுக்கு சாமுவேல் சொல்கிறார், சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். அப்படின்னா என்ன கட்டளை கொடுத்துருக்கார், வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணதான் கட்டளை இல்லையா. மற்றபடி இஸ்ரேலின் மேல் ராஜ்யத்தை தேவன் ஏற்படுத்துவார், கவனிங்க. ஆனால் இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் என்னாச்சு, உன்னை விட்டு நிற்காது. பாருங்கள், ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார், ஓப்பனாக சொல்லிட்டார். ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்லி கொஞ்சம் கவனிக்கிறீங்களா. இதனால் பாருங்கள், ஒரு அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவுனால இப்போ பாருங்கள் தன்னுடைய ராஜ்ய பாரத்தையே இழந்துட்டார். பாருங்கள், மறுபடியும் திருப்பி ஞாபகம் வச்சுக்கலாம், துணிகரமாக தேவனுடைய சித்தம் இல்லாமல் செய்யக்கூடிய ஊழியமாக இருந்தால் கூட அது தேவனுடைய பார்வையில் தவறாக தான் கருத்தப்படும். அவர் பர்மிஷன் கொடுக்கணுங்க. நம்ம உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபையில் தானே. அப்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தேவனை நோக்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு மனநிலை, இது யார் மாதிரினா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார். ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் அவர் தனியாக ஜெபம் பண்ண போனார்லாம் படிக்கிறோம். என்ன தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லி பண்ணியிருப்பார். எல்லாமே அவருக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கும் தெரியும், வழிநடத்தல் கிறிஸ்துவுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தார். அப்போ அவருடைய அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு என்னவாக இருந்திருக்கும்னா, தேவனிடத்தில் ஒப்பீனியன், அவருடைய கைடன்ஸு அல்லது அவருடைய கட்டளை, அதுக்காக தான் காத்திருக்கார். அதன்படி தான் அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அவர் கலிலேயாவுக்கு போகிறாருன்னா, அப்பா நான் கலிலேயாவுக்கு போட்டுமா, ஓகே, நான் கப்பர்நகமுக்கு போட்டுமா, ஓகே, இந்த ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க போட்டுமா, ஓகே, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, தண்ணீர் வந்து திராட்சரசு தீர்ந்து போச்சு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க தீர்ந்து போச்சுன்னு. உடனே ஆண்டவர் அப்படியா பாபா உடனே திராட்சரசு மாற்றிட்டாரா, என்ன சொல்கிறாருங்க, என் வேலை இன்னும் வரவில்லை. கவனிச்சு பாருங்க. அப்போது நேராக யாரை பார்த்துருப்பார், அப்பா தண்ணீர் திராட்சரசு தீந்துருச்சு, இப்போ தான் வந்திருக்கேன் ஊழியத்துக்கு. இப்போ அவங்க கேட்குறாங்க என்ன பண்ணுறது, தேவன் என்ன கைடன்ஸ் கொடுத்துருப்பார், நீ போய் பாரு, அது திராட்சரசமாக மாறிடும், அவ்வளோதான் இல்லையா. அப்போது எல்லாத்துக்குமே நமக்கு ரோல் மாடல் கிறிஸ்து தான். அப்போ கிறிஸ்து மாதிரி கைடன்ஸ் பார்க்கணும் தேவனிடத்தில் எப்படியெல்லாம். அப்போ அந்த கைடன்ஸுக்கு பேக்ரவுண்டு தாங்க காத்திருத்தல். என் வேலை இன்னும் வரவில்லை, அப்போ அந்த வேலை வரைக்கும் என்ன பண்ணும், காத்திருக்கணும். அப்போ அப்படி காத்திருக்கும் போது தான் தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஒரு தேவனுடைய சரியான கைடன்ஸை உணர முடியும். டோட்டலாக இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு முன்னாடி அவங்கள வழிநடத்தின முற்பிதாக்கள், அவங்க பாருங்கள், மோசே மலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே என்ன அவசரம், உடனே எங்களுக்கு சாமி வேணும் அப்படின்னு சொல்லி, ஒரு தெய்வம் வேணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அந்த விக்கிரகத்தை எல்லாம் உண்டாக்கிட்டாங்க, கன்று குட்டிகளை வச்சு வணங்கிட்டாங்கன்னு படிக்கிறோம். அப்போது இவர்கள் பார்த்தீங்கன்னா அநேகம் பேர் தேவனுக்காக காத்திருக்கவே இல்லை. ஆனால் முற்பிதாக்களில் நிறைய பேர் தேவனுக்காக காத்திருந்தாங்க.
காத்திருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் ரோல் மாடல் ஆயிட்டாங்க. காத்திருக்காதவர்கள் எல்லாம் நமக்கு வந்து வேற மாடல் ஆயிட்டாங்க. எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்கா. சவுலையும் தாவீதையும் கம்பேர் பண்ணாலே சவுல் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கம்பேரிஷன் வரும். அதே மாதிரி தாவீது எப்படி இருக்க வேணும்னு ஒரு கம்பேரிஷன் வரும். மறுபடியும் தாவீதை தனியாக எடுத்துக்கிட்டோம்னா சில விஷயங்களை தாவீதை எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் ஆயிடுவார். இந்த விஷயத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பாசிட்டிவான ரோல் மாடலாக இருக்கார். மற்றவங்க எல்லாருமே ஒரு சிலர் பாசிட்டிவாக இருப்பாங்க, சிலர் நெகட்டிவாக கூட இருப்பாங்க. ஸோ இப்போது அப்படியே தேவனுடைய திட்டம் அது வந்து முடிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை வரும்போது கவனிங்க, தேவனுடைய காத்திருப்புகள் எப்படி இங்கே வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறுதுன்னு சொல்லி கவனிக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பூமியில் வந்தோடனே அவர் சொல்லிட்டார், இந்த உலகம் எனக்கு ஒரு உலகம் அல்ல, என்னுடைய ராஜ்யம் வரப்போகுது. எல்லாம் கிளியராக சொல்லிட்டார். ராஜ்யத்தின் புத்திரர் யார் எல்லாமே சொல்லிட்டார். நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து அவருடைய சபையை வந்து இங்கே ஸ்தாபித்து அந்த சபையை கூட்டி சேர்த்து ராஜாக்களாக அமர வைக்கிறதுக்கு முன்னாடியே சாத்தான் என்ன பண்ணா, அன்றைக்கு வாழ்ந்த ஒரு பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு ஒரு அவசர புத்தியை கொடுத்தானா. அவசர புத்தியை கொடுத்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து ஸ்தாபிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் அவர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனால் அவர் வந்த மாதிரியே நம்ம வந்து இந்த பூமியில் ஸ்தாபிக்கலான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சபையை சாத்தான் ஏற்படுத்தினா. அந்த சபைக்கு பேர் தான் என்னென்னு பார்க்குறோம், போப்பு மார்க்கம். அவசரம் பார்த்தீங்களா, கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அவசரமாக ஒரு சபையை ஸ்தாபிச்சிட்டான். அடுத்தது ஒரு ப்ராட்டஸ்டன்ட்டு. அப்படியே ஒரு அப்போ இவர்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து செஞ்ச வேலையும் செய்யலை. இவர்கள் வந்து இந்த அவர் ஒளியாக இருக்கிறார், ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இருட்டை காமிச்சிட்டாங்க ஜனங்களுக்கு. அதனால தான் போப்பு மார்க்கத்தினுடைய அந்த காலப்பகுதியை பற்றி சொல்லும்போது காஸ்பல் ஏஜ் சொல்கிறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையிலேருந்து 2ஆம் வருகை வரைக்கும் அந்த காஸ்பல் ஏஜை வந்து டார்க் ஏஜஸ்ன்னு சொல்லுவார், இருண்ட காலம். ஆக்சுவலாக ஒளி தான் வழி நடத்தியிருக்கணும், கிறிஸ்து தான் வழி நடத்தியிருக்கணும். கிறிஸ்துவுடைய ஒளியை எடுத்துட்டு இவர்கள் இருட்டை கொண்டு வந்து, சாத்தான் தான் இருட்டுக்கு அதிபதி இல்லையா, அவனை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டான். ஆனால் தேவன் பாருங்கள், இவங்க வந்து ஒரு அவசரப்பட்டு இங்கே சபைகளை ஏற்படுத்தி என்ன தான் செய்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் காத்திருக்கிறோமோ இல்லையோ, தேவன் எப்பொழுதுமே நமக்காக காத்திருக்காராம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஒரு சகோதரன் வந்து ஒரு ஜெபம் பண்ணுறார், நான் இந்த பூமியில் ஆச்சரியவிதமாக படைக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய உடம்புல இருதயம் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு சக்தி உள்ள வேலை செய்யுது, எனக்கு எப்படி ஜீரணமாகுது எல்லாமே சொல்லிவிட்டு, அப்புறம் 2வது நான் உங்களுக்கு எதாவது செய்யணும்னா அது எல்லாமே உங்கள் பொருளாக இருக்கு, எல்லாமே உங்கள் பொருளாக இருக்கு, நான் என்ன தான் கொடுக்குறது உங்களுக்கு, நான் நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே உங்களுக்கு என்கிட்டேருந்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார். ரொம்ப இம்ப்ரெசிவான வார்த்தை. இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கீங்களே, நான் சற்றும் இதுக்கு தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன், எனக்கு இதுக்கும் நீங்கள் கொடுக்குறக்கெல்லாம் நான் எதுக்குமே தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு இவ்வளோ செய்திருக்கீங்களே அப்பா, என்னை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. திங்க் பண்ணி பாருங்கள். இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்முடைய லைஃப் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். தேவனுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தா இவ்வளோ வசதி வாய்ப்புகள் நமக்கு கொடுப்பார், இவ்வளவு சந்தர்ப்பங்கள், இவ்வளவு சத்தியங்கள், எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவனுடைய கைடன்ஸு, ஒவ்வொரு முறை தவறும் போதும் நம்மளை வந்து கொண்டு வந்து சேர்த்துவதற்குரிய ஒரு ஆதங்கம், இது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணிங்கன்னா தேவன் நமக்காக என்ன பண்ணிருக்கார், காத்து கொண்டிருக்கிறார். கவனிக்கலாம். அப்படின்னா நாமோ அவருக்கு திருப்பி செலுத்த வேண்டியது என்ன, அது வேணும் இல்லையா, கொஞ்சம் பார்க்கலாம். இதில் தேவன் மட்டும்தான் காத்துட்ருக்கிறாரா அப்படின்னு கவனித்து பார்க்கும்போது தேவனுடைய திட்டமும் சித்தமும் இந்த பூமியில் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காரோ அவைகள் எல்லாமே காத்துட்ருக்குதான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறார். மூத்த சோர் சப்ஜெக்ட் எழுதுனது தானே சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம பிரமிட் சப்ஜெக்ட் எல்லாம் இப்போ பேசிக்கில் பார்க்குறோம் இல்லையா, பிரமிட்டில் தேவனுடைய பிளான் இருக்குது,
ஸோ அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு அதுக்கு ஆதார வசனங்கள் நமக்கு தெரியும். ஏசாயா 19:19 வாசிக்கலாம். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். இதுக்கு நமக்கு இந்த வசனமெல்லாம் நமக்கு தெரியும். எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு ஒரு அடையாளமாக இருக்கு, எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த கற்கள் பற்றி சொல்லும் பொழுது நம்ம ஏற்கனவே வேற ஒரு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். நீ பேசலைன்னா எது பேசும்? இந்த கல் பேசும்னார் இல்லையா? இந்த கல் 4000 வருஷம் காத்திருக்குதான் தேவனுடைய திட்டத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு. அது நிர்மாணிக்கப்பட்டு 4000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த கற்களுக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய திட்டம் வெளியே வருது. அப்போ அந்த கல் எவ்வளவு பொறுமையோடு காத்திருக்கு பாருங்கள். இதனால் அந்த பிரமிடு இல்லைன்னு ஆயிடுச்சா? உலக அதிசயங்கள் 7 பழங்கால உலக அதிசயங்கள் 6 அழிஞ்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரமிட் இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பில்டிங்கின், ஒரு ஆச்சரியமான பில்டிங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்கிறது இல்லை. வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரமிடுக்கு கொடுக்குற டிசைனை தேவன் ஏன் இப்படி வச்சார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கும்போது, அதை நம்ம படிக்கிறோம் இல்லையா? கிங்ஸ் சேம்பர், குயின்ஸ் சேம்பர், இதெல்லாம் கவனிக்கும்போது ராஜாவுடைய அறை, ராணியினுடைய அறை, அந்த கீழிருந்து போகக்கூடிய அந்த வெல் ஷாப்னு சொல்லக்கூடிய அந்த வழி, இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்தை முற்றிலும் அது நமக்கு பொருத்தி வருதார். அது மட்டும் இல்லை, தானியேலுக்கு தேவன் சில தீர்க்க தரிசனங்கள் சொல்கிறார். சொல்லும்போது தானியேல் கேட்குறார், இந்த ஆச்சரியமானவர்களுடைய முடிவுகள் வர எவ்வளோ நாள் செல்லும் எல்லாம் கேட்கும்போது பாருங்கள், தானியேலுக்கு தேவன் சொன்ன வார்த்தை 12:4 வாசிக்கலாம். தானியேல் ஆகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். தானியேல் சொல்லிட்டார். இப்போ தானியேல் சண்டையெல்லாம் போடலையே, இல்லை இப்போவே எனக்கு நீங்கள் ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் கேட்குறாரு, திரும்பி திரும்பி சில வார்த்தைகள் கேட்கும்போது ஒரு சில வசனங்கள் மூலம் தேவன் ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு, நீ ஒரு சுதந்திர வீதத்துக்கு போய் நீ தூங்கிருன்ட்டார். ஒரு டைம் வரும், அறிவு பெருத்த காலம் வரும். அப்போ அவனவன் அங்கும் இங்கும் போய் ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேணுங்கிறதுக்கு ஒரு வசனமே சொல்லியிருக்கா பாருங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். நிறைய பேர் சுத்தமாயிடுவாங்க, ஒரு சிலர் துன்மார்க்கமாக போவாங்க, ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். இப்போல்லாம் நம்மளாம் யாருங்க ஞானவான்கள்? இதையத்தான் வெளிப்படுத்தல் லாஸ்ட்டு கடைசி அதிகாரத்தில் சொல்கிறார். அக்கிரம செய்கிற இன்னும் அக்கிரம செய், அநியாயம் செய்கிற இன்னும் அநியாயம் செய், பரிசுத்தமாகிறவன் மேலும் என்ன ஆகிடு, பரிசுத்தமாயிடு சொன்னார் இல்லையா? ஸோ இப்போ இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது, அப்போ தானியேல் தன் சுதந்திர வீரத்துக்கு போய் தூங்கணுன்னா தூங்கிட்டார், அவ்வளோதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சரியா தேவனே, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நடக்கும்போது அது யாருக்கு புரியட்டும், அது வரைக்கும் நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் காத்துட்ருக்கேன், அதனுடைய அர்த்தம். இது கூட பரவாயில்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. தேவனுடைய வசனமே அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக காத்திருக்குதான். பாருங்கள், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இது ரெவலேஷன் ஸ்டடி கேட்டவங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம பைபிள் ஃபீஸ்லேயே ரெவலேஷன் ஸ்டடி, ரெவலேஷன் அப்படின்னு சொல்லி தனி ஒரு ஃபோல்டர் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பார்க்கலைன்னா அதை நீங்கள் போய் பார்க்கலாம். தொடர்ந்து 22 அதிகாரங்களும் அங்கே பேசப்பட்டிருக்கு. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய 2 சாட்சிகள் ரட்டு வஸ்திரம் உடுத்தினவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி. அது புரியுது இல்லையா? அந்த 1260 நாளுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? போப்பு மார்க்கம் ஆட்சி பண்ண காலம், ஒரு காலம், காலங்கள், அரைக்காலம் படிச்சுமா, 3.5 வருஷம், 1260 நாள், 1260 வருஷம். அப்புறம் இன்னொரு கோணத்தில் 42 மாதம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கம் அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிற காலத்தில் அந்த 2 சாட்சிகளும் ரட்டு வஸ்திரம் அப்படின்னா புரியுதுங்களா? ஒரு மோசமான நிலைமைக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த 2 சாட்சி தான் இது புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. ஸோ அந்த பாருங்கள், அந்த இருண்ட காலம் முழுவதும் இந்த பைபிள் அங்கே புதைக்கப்பட்டது. ஆனால் அந்த வேதம் எப்படி நமக்கு புரிஞ்சுக்கணும்னா, அது என்னைக்காவது வெளியே வரும்னு சொல்லி அந்த வேதம் காத்து கொண்டிருந்ததான்.
1800 வருஷத்தில் போப் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பூமியில் வெடித்து செதற மாதிரி பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆரம்பிச்சது. அதெல்லாம் வரலைன்னா இன்றைக்கி நம்ம இந்த சத்தியங்களெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது. வேதமே காத்திருக்குது பாருங்கள் தான் வெளியே வர்றதுக்கு. அப்படின்னா இவைகளெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் திருச்சபை, அதாவது அவருடைய முற்பிதாக்கள் காத்திருந்தாங்க, ஒரு சிலர் காத்திருக்கல. தேவனுடைய படைப்புகள் காத்திருக்குது, அவருடைய வசனங்கள் காத்திருக்குது. அப்போ தேவன் காத்திருக்க மாட்டாரா? கவனிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது பாருங்கள் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எப்படி ஆரம்பிக்கிறார்? ஆனாலும் உங்களுக்காக இறங்கும்படி காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று கர்த்தர் நீதியை செய்கிற தேவன் எல்லாம் படிக்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வீட்டில் படிச்சுப்பார். ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இப்படியெல்லாம் நடக்க போகுது, ஆனாலும் உங்களுக்காகவே அவர் காத்திருப்பார். இன்றைக்கி கூட நிறைய பேர் கேட்குறாங்க, இஸ்ரேல் பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டுருக்கு, சீக்கிரம் இந்த 3ஆம் உலகத்துக்குரிய ஆயத்தங்கள் போயிட்டுருக்கு, ராஜ்யத்தின் தலைவர்கள் ஒன்றா கூடி அங்கங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க, போர்கள் நடக்குது, இஸ்ரேலில் பிரச்சனைகள் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஏன் இது இன்னும் முடியலையே? ஒரு சில சகோதரர்கள் கூட கேட்பாங்க, ஏங்க சீக்கிரம் முடிச்சிடலாமே? இதுக்கெல்லாம் தான் அந்த தேவனுடைய அந்த வசனம் நமக்கு என்ன கொடுக்குது, ஆதாரம் கொடுக்குதுன்னா காத்திருங்க. தேவன் கூட இன்னைக்கு வரைக்கும் நமக்காக எப்படி காத்திருக்காருன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் பல முறை பல சந்தர்ப்பங்களில் பல பாடங்களில் பார்த்துருக்கோம். தாமதிக்கிறார் நீங்கள் நினைக்காதீங்க, அவர் எப்போதுமே அவருடைய வாக்குத்தத்தம் தாமதமாயிராது, அவரோட டைம் கரெக்டாக போயிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒருவர் கூட கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம மேலே இந்த நம்மங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணலாம். அப்போது இன்னும் நாம் தான் இப்போ தாமதிச்சுட்டு இருக்கிறோமா? எதுக்கு? புது சிருஷ்டியினுடைய உச்சக்கட்டத்துக்கு வர்றதுக்கு. இப்போ தேவன் நமக்காக என்ன பண்ணிட்டுருக்காரு? காத்துட்ருக்கார். அவருடைய திட்டங்கள் காரியங்களுக்காக காத்துட்ருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ தேவன் என்ன செய்கிறார்னா நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்போது இது எது வரைக்கும் நீடிக்குது அப்படின்னு சொல்லும்போது இதில் நம்ம நெகட்டிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாமும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு பவுல் எழுதுகிறார். ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். அது வர்ற வரைக்கும் நீடிய பொறுமையாக இருங்க, அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நிறைய கவுன்சிலிங்னு சொன்னதுக்கு பிறகு ஒருவேளை அப்படி பொறுமையாக இல்லாதவங்களுக்கு தேவன் இந்த பூமியில் என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறார் அப்படிங்கிறத கவனிக்கும் போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போ நமக்கு முன்னாடி கொண்டு வரார். இது கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவத்துக்கு ஒரு நிழலா. கவனிக்கிறீங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் விசேஷமாக இஸ்ரேல் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய சாக போகிற டைமில் கூப்பிட்டு அவங்களுக்கு கடைசி நாட்களில் என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு சில தீர்க்க தரிசனமாகவே சில ஆசீர்வாதங்கள் சொல்வார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அழிப்பேன்னு சொல்லிட்டு நிறையா ஒவ்வொரு கோத்திரமாக சொல்லி அந்த கோத்திரத்தினுடைய சில ஆசீர்வாதங்களை சொல்லுவார். கவனிக்கிறீங்களா? இதில் கொஞ்சம் அப்படியே ஆதியாகமத்திலிருந்து எங்கே வரலாம்? வெளிப்படுத்தலாமத்துக்குள்ளே வரலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சகோதர சகோதரர்களுக்கு ஏற்கனவே நம்ம படித்த விஷயந்தான், அதனால் நீங்கள் ஞாபகப்படுத்தி அதை உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுனால சீக்கிரமாக அதை சொல்லிடுறேன். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் அது நமக்கு ரொம்ப பரிச்சயமான அதிகாரம் இல்லையா? மணவாட்டி செலெக்ஷன் முடியக்கூடிய டைம். பூமியின் 4 காற்றுக்களை 4 பேர் பிடிச்சிருக்காங்க. அந்த 4 பேர் விட்டாங்கன்னா பூமியை அழிச்சிரும். ஒரு தூதன் சொல்கிறார், 4 அந்த காற்றை விட்டுறாதீங்க, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஊழியக்காரருடைய நெற்றியில் முத்திரை போட்டு தீர்மானம் விட்டுறாதீங்க. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன், 144,000 சொல்லிட்டார். அந்த 144,000 யார் அப்படின்னா 12 கோத்திரத்துடைய பேரையே உங்கள் ரெவலேஷனில் சொல்கிறார் இல்லையா? அப்போ நம்ம அந்த திருச்சபை சப்ஜெக்ட் எடுக்கும்போது, கிறிஸ்துவின் சபை சப்ஜெக்ட் எடுக்கும்போது நம்முடைய 2வது பாட்டில் படிப்போம். அப்போ ஒரிஜினலாக
மற்ற 12 கோத்திரம் தான். நிறைய பேர் இது இன்னைக்கு வரைக்கும் தவறாக நினைக்கிறாங்க. எப்படி? இல்லை நம்மெல்லாம் கிடையாதுங்க, அந்த 1,44,000 பேருங்கிறது இஸ்ரேலுடைய 12 கோத்திரம்னு அங்கே ரெவலேஷன் இருக்குது, அப்போ அவங்க தான், நம்மெல்லாம் கிடையாது அப்படின்னு. அது நமக்கு நல்லா தெரியும். அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வாக்கியங்கள். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் அந்த 12 கோத்திரம் நாம் இருக்குது, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது ரெவலேஷனில் எந்த கோத்திரத்தினுடைய பெயர் வராது. உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? தான் கோத்திரம் வராது. அதுக்கு ஒரு விளக்கமும் நம்ம பார்த்துட்டோம். பட் இப்போவும் அது குறித்து நம்ம ரீகால் பண்ண வேண்டியது. இப்போ கூட நம்ம அதுக்குரிய ரீகால் நம்ம பண்ண வேண்டியது. ஏன் ரெவலேஷனில் சொல்லியிருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுடைய 12 கோத்திரம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 12 கோத்திர குணலட்சணங்கள். அது தெரியும் இல்லையா? ரூபன்னா பார்த்தல், சிமியோன்னா கேட்டல், லேவின்னா சேர்தல், யூதான்னா துதித்தல், புரியுங்களா? இசக்கார், செபுலோன் வாசஸ்தலம்லாம் படிக்கிறோம். அப்போ இதெல்லாம் 12 விதமான கோத்திர குணலட்சணங்களை உடையவர்கள் தான் 1,44,000 பேருங்கிறது அதனுடைய விளக்கம் நம்ம பார்த்துட்டோம். பட் அந்த இடத்துல பர்டிகுலராக தான் வராது. அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஆமாம், தான் ஏன் வரல? அப்போ தானுக்கு 1,44,000 பேர் ஆகக்கூடாத ஏதோ ஒரு கேரக்டர் அந்த தான் கிட்ட இருந்திருக்கு. அதனால தான் தேவன் அந்த தான் கோத்திரத்தை வெளியெடுத்துட்டார். அதுக்கு பதிலாக யோசேப்புடைய இன்னொரு மகனுடைய பெயர் உள்ள வந்தாச்சு, மனாசேனுடைய பெயர் உள்ள வந்துச்சுன்னு படிக்கிறோம். இப்போ நம்முடைய கேள்வி மறுபடியும் திரும்ப ரீகால் பண்ணலாம். ஏன் தான் கோத்திரத்தை தேவன் வெளியெடுத்தார்? அப்போ நம்ம என்ன போகணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லி அந்த தான் கோத்திரம் அப்படின்னு சொல்லி அது ஏன் வெளியெடுத்தார்னா, தான் கோத்திரத்தினுடைய அந்திம கடைசி காலத்தில் அவர்கள் பின்னாடி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிற பாருங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தான் இஸ்ரேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். அவன் தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். ஆனால் அடுத்ததான் ரொம்ப முக்கியம், 17ஆம் வசனம். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும். இதுதான் அந்த ஏற்கனவே அந்த ரெவலேஷன் ஸ்டடியில சொல்லியிருப்போம். பட் இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த தான் எப்படி இருக்கான்னா, அவன் நியாயம் விசாரிக்கிறவனாக இருந்தால் கூட அவன் எப்படி இருப்பான் பாரு. குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக அவன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பம் மாதிரி இருப்பான், பாதையில் இருக்கிற விரியனை போல இருப்பான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த கேரக்டரே ஒரு மாதிரி ரஃப்பான கேரக்டராக மட்டுமில்லை, அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலை இருக்கிறது கவனிக்கலாம் பாரு. குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழுகும்படி அவன் காலை கடிக்கிற கட்டு விரியனை போல் இருப்பான். கவனிங்க, இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆதியாகமம் 49:17 கொஞ்சம் கவனி. அதில் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழுங்கும்படியாக அவன் குதிகாலை கடிக்கிற சர்ப்பத்தை போல் இருப்பான்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டு த வெரி நெக்ஸ்ட் வர்ஸ், அடுத்த வசனமே சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒன்றை பற்றி சொல்கிற மாதிரி, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன்கிற வார்த்தையோடு தான் இந்த வசனத்தை நிறுத்துகிறார். அப்போ முந்தின வசனத்துக்கும் ரட்சிப்பாக காத்திருக்கிறேங்கிற வசனத்துக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் புரியவே புரியாது. ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் முடியும் போது புரியலாம், ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஆனால் என்ன சொல்லிட்டாரு, தான் இவன் இப்படி ஒரு தவறான விஷயத்தை பண்ணிடுவான், ஆனாலும் நான் உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கேன். இது எப்படி பொருந்துதுங்கிறத இது கொஞ்சம் உள்ளே போனால் தான் தெரியும். இப்போது இந்த தான் செய்த தவறு என்ன, அந்த கோத்திரத்தார் செய்த தவறு என்னன்னு சொல்லும்போது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கானான் தேசத்தில் கொண்டு போய் அவங்க கோத்திர அட்டவணைக்கு தகுந்தபடி அவர்களுக்கு இடங்கள் பிரித்து கொடுக்கும்போது, இப்போ தான் என்ன பண்ணணும், தேவன் தங்களுக்கு கொடுக்குற இடத்தை கொடுக்குற வரைக்கும் காத்திருந்திருக்கணும். கொஞ்சம் கவனிங்க, காத்திருந்திருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பாருங்கள், வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்நாட்களில் இஸ்ரேலில் ராஜா இல்லை, தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தாங்களுக்கு சுதந்திரம் தேடினார். இவங்களே தாங்கள் குடியிருக்க சுதந்திரம் தேடுறாங்க. ஏன்னா சுதந்திரம் யாருக்கு கொடுக்கணும்? இப்போ தேவன் கொடுக்கணும். தேவன் இந்த இடத்துல போய் செட்டில் ஆகுன்னு சொல்லணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, தாங்களே தங்களுடைய சுதந்திரம் தேடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ பாருங்க, அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரேல் கோத்திரங்களின் நடுவிலே சுதந்திரம் கிடைக்கவில்லைன்னு என்ன பண்ணோம்? வெயிட் பண்ணோம் இல்லையா? இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், ஒரு பஸ்ஸு கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு நிற்குது, இன்னொரு பஸ் திருப்பூருக்கு போகிறதுக்கு நிற்குது.
இப்போ நம்ம வந்து தாராபுரம் போகணுன்னு வச்சுங்களேன், கவனிங்க, கோயம்புத்தூர் போகிற பஸ் சீக்கிரம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து தாராபுரம் போகிறவங்க கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏற முடியுமா? முடியாது. தாராபுரம் பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுதான் அங்கே செஞ்சுருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டான்னா, ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகி 5 பேரை தங்கள் எல்லையில் இருக்கிற பாருங்கள் சோராவிலும் எஸ்தாவோரிலும் அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு வாங்க என்று அவர்களோட சொன்னாங்க. அவங்க எங்கே போகிறாங்க? எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற ஒரு மீகாவினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் நைட்டு அங்கே தங்குறாங்க. அந்த மீகா வந்து நிறைய விக்கிரகங்கள் செய்து வச்சுட்டு ஒரு ஆசாரியனை வச்சு அங்கே பூஜை பண்ணிகிட்ருக்கார். கவனிக்கிறீங்களா? இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆசாரியன்ட்ட நீ எங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வர முடியாது, நான் மீகா வீட்டில் இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட வந்து எங்கள் தகப்பனுக்கு நீ ஆசாரியனாயிரு. நீ ஒரே ஒருவன் ஒரு வீட்டுக்கு ஆசாரியன் இருக்கிறது நல்லதோ, அல்லது இஸ்ரேலில் ஒரு கோத்திரத்துக்கு ஆசாரியன் இருக்கிறது நல்லதோ, நீ வா அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் இடையில நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். இவங்க செய்த தவறு பாருங்கள், என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நேராக மீகா வீட்டில் போய் அங்கே இருக்கிற விக்கிரகங்களெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு அவங்க கடைசி வரைக்கும் அதை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எங்கே போய் இங்கே செட்டில் ஆனாங்கன்னு சொல்லி கவனிக்கும்போது, நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பேர் கொண்டிருந்த அந்த பட்டணத்துக்கு இஸ்ரேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயர். இவங்க பண்ணின தப்பு, தேவன் கொடுக்குற சுதந்திரம் கொடுக்குற வரைக்கும் காத்திருந்துருக்கணும். காத்திருக்கல, இவங்களே போய் சுதந்திரத்தை தேடுறாங்க. தேண்டது மட்டும் இல்லை, அங்கே போய் ஒரு ஆசாரியன் வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களை தனக்கு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு தான்னு பேர் வைக்கிறான். அதனால தான் அங்கே தான் அப்படிங்கிற பேரே இங்கே வந்துச்சு. தான் பட்டணம்னே டெவலப் ஆயிடுச்சு. இது எங்கேருந்து? எப்ராயிம் மலை தேசம். அங்கே போய் இது எங்கே இருக்குன்னா, இஸ்ரேலுடைய வடக்கு பக்கம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? இஸ்ரேலுடைய வடக்கு பக்கம். இதே திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு அந்த பின்னாடி அந்த பாயிண்ட் வரும். அப்போ இவங்க போய் ஸ்தாபித்தது மட்டும் இல்லை, அப்பொழுது தான் புத்திரர் இந்த சொரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்து கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோன் அவங்க பின்னாடி ஆசாரியர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும், ஆலயங்கிறது உடன்படிக்கை பெட்டி, அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த தான் கோத்திரத்தாருக்கு இவங்க செய்த தவறுகள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேட்டிமை வந்துருச்சு. தேவன் கொடுக்கக்கூடிய இடத்தை அவர் கொடுப்பதற்கு முன்பாகவே நாங்களே எடுத்துக்கிறோம். இந்த பொறுப்பு எங்களுடையது, அல்லது இந்த ஒரு காரியம் எங்களுடையது அப்படின்னு சொல்லி ஒரு சுயநலம், அந்த சுயநலத்தின் நிமித்தம் ஒரு மேட்டிமை, அந்த மேட்டிமையுடைய உச்சக்கட்டம் தான் விக்கிரக ஆராதனை. இந்த 3 கேரக்டர் இவங்களுக்குள்ள வந்ததுனால தான் 1,44,000 பேர்த்தினுடைய அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இந்த தான் கோத்திரமே வரல. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்போ 1,44,000 பேர் லிஸ்ட்டில் எது வராதுன்னா பாருங்கள், தேவனுக்காக காத்திருக்கிற நிலைமை கட்டாயிருச்சுனாலே அது வராது. அடுத்தது மேட்டிமை, சுயநலம், அப்புறம் விக்கிரக ஆராதனை. பொருளாசை பற்றி படிக்கிற விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இது எல்லாமே 1,44,000 பேர் செலக்ட் பண்ணக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னா அவர்கள் அந்த காரியத்தில் வர முடியாது. ஸோ இது எது எந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சுன்னு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அந்த சாலமோனுக்கு பிறகு ராஜ்யங்கள் 2ஆக பிரியுது. 10 கோத்திரம் தனியாக, அதுக்கு சாலமோனுடைய படைத்தளபதி எரோபயாம் ராஜாவாயிடுறான். 2 கோத்திரத்துக்கு தனியாக வந்துட்டாங்க, யூதா பெஞ்சமின் கோத்திரம், அதுக்கு சாலமோனுடைய மகன் ரெகோபயான் தலைவனாயிடுறான். இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை இந்த 10 கோத்திரத்தார் ஜெருசலேமுக்கு போகிறாங்க பலி செலுத்துறதுக்கு. அப்படி பலி செலுத்த போகும்போது இந்த எரோபயாம் பாருங்கள், இவன் ஒரு பிசாசு மைண்டு. இவங்க அப்படியே போனால் அந்த ஜனங்களோடய சேர்ந்துருவாங்க, யூதாவிலேயே போய் செட்டில் ஆயிடுவாங்கன்னு சொல்லி இவங்களுடைய பல்ஸ் பார்த்தான். இவங்க எதில் இவங்களை மடக்கலாம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு அங்கே அவனுக்கு சொல்லியிருக்கான் பாருங்க. விக்கிரக ஆராதனை ரொம்ப ஃபேமஸுங்க. உண்மையான தேவனை விட்டுட்டு அவங்க எதுக்குள்ளே தான் போவாங்க, விக்கிரக ஆராதனைக்குள்ளே தான் போவான். அப்படின்னு சொல்லும்போது இவன் உடனே என்ன பண்ணுறான், அந்த அவனுடைய பட்டணத்திலிருந்து ஜெருசலேமுக்கு வர்ற வழியில் 2 பட்டணம், ஒன்று தான், இன்னொன்று பெத்தேல், போகிற வழியிலேயே 2 கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சிட்டான். ஒன்று நார்த்தில் இருக்குது
தான் வந்து நார்த்தில் இருந்தது, பெத்தேல் கொஞ்சம் சவுத்து, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், அந்த எருசலேம் பட்டணமெல்லாம். அப்போது நீங்கள் போகிற வழியிலேயே நீங்கள் அங்கே போய் அவ்வளோ தூரம் பூஜை பண்ண வேண்டாம். இவங்களுடைய பல்ஸ் பார்த்துட்டு இங்கேயே இந்த கன்றுக்குட்டிகள் தான் உங்களை எகிப்திலிருந்து வழி நடத்துன்னு. ஏன்னா எகிப்தில் வந்து அவங்க கன்றுக்குட்டியெல்லாம் வச்சு வணங்கியிருக்காங்க இல்லையா, அதையெல்லாம் பழைய சரித்திரத்தை அவன் புரட்டி பார்த்து இல்லையா கிளியராக படித்து இவங்க எதில் எல்லாம் கீழே விழுவாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களில் இந்த மாதிரி மனமடிய செய்தான். யாருன்னா இந்த யெரொபெயாம். நம்ம அந்த தேவனுடைய மனுஷன் சப்ஜெக்ட் எல்லாம் கூட நம்ம படிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சில தீர்க்க தரிசனங்கள்லாம் படிக்கும்போது இந்த யெரொபெயாம் யாருக்கு நிழலாக இருக்கான்னு படிச்சு ஞாபகம் இருக்கலாம். சாத்தானுக்கு நிழலாக இருந்தான். அப்போது சாத்தான் அவனுடைய புத்தி தான் அது. பாருங்க, நார்த்தில் தான் பட்டணம் நார்த்தில் இருக்குது, அது எப்ராயிம் மலை தேசம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யெரொபெயாம் எப்ராயிம் மலைதேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கே இருந்து போய் பேனுவேலை கட்டினார். இந்த எப்ராயிம் மலை தேசம்ங்கிறது டாப்பில் இருக்குது, அதுக்கு கீழே கொஞ்சம் இருக்கிற பட்டணம் தான் இந்த தான், அதுவும் நார்த்தில் தான் இருக்குது. ஸோ இப்போது இவர்களெல்லாம் அந்த தாவீது பக்கமாக இவங்க திரும்பிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறான்னா அங்கே கன்றுக்குட்டிகளை வச்சு விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்துட்டான். இதை டோட்டலாக ஓசியா தீர்க்கதரிசி இதை குறித்து எழுதும்போது பாருங்கள், ஓசியா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரேலை குணமாக்க விரும்பும் போதும், நான் அதையெல்லாம் செய்ய போகிறேன், அவங்க விரும்பும் போதும், எப்ராயிமின் அக்கிரமமும், அதான் எப்ராயிம் மலை தேசம், அதான் இவங்கெல்லாம் இருந்தாங்க, தான் கோத்திரம், சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். இப்போ இந்த 10 கோத்திரத்துக்கு தலைநகரமே சமாரியான்னு தான் பார்த்தோம். இது எல்லாமே ஒரே ஏரியா, தான் பட்டணம், சமாரியா, இவங்க இதெல்லாம் ஒரே. பாருங்க, அவர்களுடைய வஞ்சனை செய்கிறார்கள். திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையடிக்கிறான். ஸோ இந்த எப்ராயிம் மலை தேசம் வடக்கில் இருந்தது, தான் வடக்கில் இருந்தது, இவங்களுடைய கேபிட்டலே சமாரியா வடக்கில் இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவன் எங்கே கொண்டு போய் தங்களை வந்து வைக்கணுமோ அதுக்கு காத்திராமல் இவர்கள் எங்கே போகிறாங்கன்னா வடக்கு திசையை நோக்கி போகிறாங்க. அங்கே போய் விக்கிரகத்தை ஸ்தாபிக்கிறாங்க. அதனால தான் அந்த வசனம் பாருங்கள், ஓசியா 4ஆம் அதிகாரம் 17 வசனம். எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடுன்ட்டான். அது மட்டும் இல்லை, இந்த சமாரியாவில் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. சமாரியாவே, உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது, என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது, எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள். அதுவும் இஸ்ரேலுடைய செய்கைதான், தட்டானதை செய்கிறான், அதனால் அது தேவன் அல்லவே, சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டா போயிடும் சொல்லிட்டான். கவனிக்கிறீங்களா? இப்போ தேவனுடைய பிள்ளைகள் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், தேவன் சொல்கிற வரைக்கும் காத்திருந்து எங்கேயாவது இடத்துல, அப்போ எங்கே போகிறது, எங்கேயோ போங்க, அதுதான் என்னுடைய அர்த்தம். கல்லது காத்துருங்க, எங்கே நிற்கிறீங்களோ அங்கே காத்துருங்க, தேவன் உங்களுக்கு கொடுக்குற இடம் வரைக்கும் காத்துருங்க. இல்லை நாங்கள் வடக்கில் போவோம், அங்கே தான் எங்களுக்கு விக்கிரகாராதனை ரொம்ப பெரிய அளவுக்கு வசதி இருக்குது என்று சொல்லி வடக்கு திசையை நோக்கி போனாங்க இல்லையா அந்த தான் கோத்திரம், தேவனுக்காக காத்திருக்காம. அதனால தான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய லிஸ்ட்லேயே அவங்க வரல. கவனிக்கிறீங்களா? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு மறுபடியும் சாத்தான் என்ன செய்கிறான், இந்த தான் கோத்திரத்தை எப்படி ஆப்போசிட்டில் கொண்டு போனானோ தேவன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டான் பாருங்க. நார்த் சைடு சாத்தானை பற்றி படிக்கிற முடியாது. நான் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்திலே விட்டிருப்பேன் சொன்னான் இல்லையா, அந்த அளவுக்கு இப்போ அவன் என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்த போதிலும் அதில் தான தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலேயே அவருடைய 12 சீஷர்களும் கிறிஸ்துவோட நெருக்கமாக இருந்த போதும் ஒரு சுயநலவாதி, புரியுதுங்களா, அந்த சாத்தான் மைண்டில் ஒரு மனுஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான். அவன் தான் யாருன்னா யூதாஸ் காரியோத்துன்னு படிக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் எழுதுகிற மூத்த சகோதரர் எழுதியிருக்காருன்னா, யூதாஸ் இந்த தான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவன் அன்ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், அன்ஃபெய்த்ஃபுல் கேரக்டர், தேவனுக்கு அவன் பிரியமில்லாத கேரக்டர் அவன். அந்த மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு பாருங்க, அப்போது தனக்கு பிரியமாக நடந்து கொண்ட ஒரு மனுஷன். அதனால தான் தன்னுடைய எண்ணம்
நிறைவேறதுக்கு அவன் காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இயேசு கிறிஸ்துவே காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பற்றி எழுதும்போது இவன் யார் தெரியுமா? அந்த யூதாஸ் காரியத்து, இவன் சாத்தானுடைய கேரக்டர் மட்டுமல்ல, கொஞ்சம் கவனிங்க, ஃபோர் ரன்னர் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட்னு எழுதியிருக்கார். இன்னைக்கு பெயர் சபை இருக்கு பாருங்க, எல்லாம் பணம், பொருளாசை தான் இதில். அப்போ இவங்களுக்கெல்லாம் ஃபோர் ரன்னர் யாருன்னா யூதாஸ் காரியத்து தானே. கூடவே இருந்துட்டு பணத்தாசை பிடிச்சிட்டு இயேசு கிறிஸ்துவை தவறாக காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கான் இல்லையா? ஸோ இதை தூண்டது யாருன்னா சாத்தான். புரியுது? அப்போ யார் அவன்? ஃபோர் ரன்னர் தெரியும் இல்லையா? சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பாருங்கள் இந்த ஜனங்களுக்கு இவர் தாங்க முன்னோடி, இந்த பட்டணத்தை நிர்மாணிக்க இவர் தான் முன்னோடி. அந்த முன்னோடி இப்போ என்ன ஆகிட்டார்? இப்போ பின்னோடி ஆகிட்டார். சாத்தான் பாருங்கள் அந்த யூதாஸ் காரியத்தை எப்படி பயன்படுத்திட்டான். அதை எத்தான் நம்ம வசனத்தில் வாசிக்கலாம். யோவான் 13:27 வாசிக்கலாம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். பார்த்தீங்களா, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்போது சாத்தான் புகுந்துட்டாலே அவன் யார் தான்? சாத்தான் ஆகிட்டான். இப்போ அவனுக்குள்ள அந்த பணத்தாசை, அந்த பெருமை, அதனால தான் அந்த பரிமள தைலம் பூசும்போது கூட அதை வேறு மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிட்டார். அதில் மூத்த சகோதரர் அருமையாக சொல்லுவார், இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவன் மனம் பதறுதான். அவன் சொல்கிற ஏழை யார் தெரியுமா? அவன் தான் தன்னை ஏழைன்னு சொல்கிறானா. இது எனக்கு கொடுத்துருக்கணும் இல்லை, இது எதுக்கு அனாவசியமாக போய் இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறீங்க, அதாவது வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுக்கு சுயநலம் ஏறி இருப்பான். ஸோ இந்த சுயநலம் இருந்ததுன்னா திருந்தவே முடியாது. அதனால தான் ஒரு டைம் வரும்பொழுது அவன் திருந்தக்கூடிய வாய்ப்பு கிடச்சி கூட இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவன் நான்று கொண்டு சாகிற நிலைமைக்கு தான் போராடே தவிர திரும்பி பேதுரு மாதிரி உணர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே வரல. காரணம் என்னென்னா சாத்தான் மைண்டட் பீப்புள் இப்படித்தான் இருப்பாங்க. வடபுறங்களில் அப்படின்னா புரியுதுன்னா தேவனுக்குரியவைகளெல்லாம் தங்களுக்குரியவைகள்னு எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்களாம். யார் மாதிரி? இந்த தான் கோத்திரம் மாதிரி. சாத்தான் மேகங்களுக்கு மேலையெல்லாம் உயரவனெல்லாம் சொன்னான் இல்லையா? அன்புக்குரிய சகோதரி, இதில் என்ன ஆச்சரியம்னா பிரமிடை பற்றி படித்தோம் இல்லையா? பிரமிடு அந்த கற்கள் காத்திருக்குன்னு இது எழுதின சகோதரர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரமிடில் நமக்கு நல்லா தெரியும், படித்தவங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே அந்த உள்ளே போகிற வழி இருக்கும். அந்த உள்ளே போகிற வழி போனோடனே அப்படியே கீழே போயிடும். அதுக்கு பேர் டிசெண்டிங் பேசேஜ்னு பேர். கவனிங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பிட்டுக்கு அதோ ஒரு குழிக்கு வந்துடுவான். இது எதை குறிக்குது? ஆதாம் பாவம் செய்த உடனே ஆதாமுடைய சந்ததி முழுவதும் மரணத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு வழி மேலே போகுது, அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த வழி மேலே போகும்போது அங்கே 2 ஆசீர்வாதம், ஒன்று குயின்ஸ் சாம்பர், இன்னொன்று கிங்ஸ் சாம்பர். பூலோகத்திற்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். அங்கிருந்து கிங்ஸ் சாம்பருக்கு போகிறக்கு ஒரு கிராண்ட் கேலரி படித்த முடியாது. அதுதான் அந்த இடுக்கமான வாசல். அதில் மேலே போனால் 3 பார்ட்டு உள்ள 3 தடவை குமிஞ்சு அங்கே போனால் தான் அந்த உச்சத்தை அடைய முடியும். அது என்ன? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, முதல் ஸ்டெப்பு, தன் சிலுவை எடுத்துகிட்டு 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு அனுதினமும். இந்த 3 தடவை குமிஞ்சு எந்திரிச்சு அங்கே போனால் தான் கிங்ஸ் சாம்பருக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம். இதில் அந்த பிரமிடினுடைய டிசைனே பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய அநேக நட்சத்திரங்கள் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த பிரமிட் மேலே படுதான். அதில் ஆல்ஃபா டிராகனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துடைய சரியான ஒரு வெளிச்சம் கரெக்டாக எது மேலே படுதான்? டிராகன்னா தெரியும் இல்லையா? வலு சர்ப்பம் படிக்கிறோம் இல்லையா? இந்த வலு சர்ப்பம் இதெல்லாம் சாத்தானுக்கு நல்லா சொல்லப்பட்டது. அதை எப்படி அவர் கம்பேர் பண்ணுறாருன்னா, இந்த டிராகனிஸுங்கிற அந்த ஒரு நட்சத்திரத்துக்கே டிராகனிஸ் தான் பேரா. அந்த நட்சத்திரத்துடைய அந்த கரெக்டான ரிஃப்ளெக்ஷன் எங்கே படுதுன்னா டிசெண்டிங் பேசேஜில் கரெக்டாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது அந்த படம் எப்படி போடணும்னு தெரியல, பட் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், அது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா அந்த டிசைனிங் பேசேஜ் ஃபுல்லாக த ப்ரெசன்ட் ஈவில் வேர்ல்டு, ஏற்கனவே படித்த முடியாது, இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகம். அப்போது இன்னைக்கு இருக்கிற பொல்லாத உலகம் அந்த டிசெண்டிங் பேசேஜினுடைய அதில் தான் அந்த டிராகன் ஸ்டாருடைய அந்த ஒரு லைட்டை படுதான். இது எப்படி நம்ம ஆவிக்குரிய புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த 2ஆம் உலகம் முழுவதுமே யார் கண்ட்ரோலில் தான் இருக்குது? சாத்தான் கண்ட்ரோலில் தான் இருக்குது இல்லையா? இவனுடைய முழு நோக்கமே
அவன் கண்ட்ரோலை விட்டு யார் வெளியே போகிறாங்களோ அவர்களை கீழே தள்ளுறது தான். கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த தான் கோத்திரம் அவன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருப்பான்னு சொல்லிட்டாருன்னா, அவன் நத்திங் பட் சாத்தான், யூதாஸ் மாதிரி. புரியுதுங்களா? ஏன் யூதாஸை தேவன் வெளியே எடுத்துட்டார் அப்படின்னா, யூதாஸை மறுபடியும் உள்ளே கொண்டு வரவே முடியாது. ஏன் தெரியுங்களா? அது மோசமான முன்னுதாரணமாக ஆகிடும். யூதாஸ் பிளான் பண்ணி தப்பு பண்ணார், பிளான் பண்ணிட்டார். பேதுரு பிளான் பண்ணல, பயத்தில் பலவீனத்தில் தப்பு பண்ணார். ஸோ பலவீனத்தில் பயத்தில் தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. பிளான் பண்ணி துணிகரமாக பண்ணுறாங்க பாருங்கள், சவுல் மாதிரி. அவங்களுக்கெல்லாம் ரெமெடி கிடையாது. உன் ராஜ்ய பாரம் உன்னை விட்டு போயிரும்ட்டார். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் துணிகரமாக செஞ்சிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நிறைய தவறு பண்ணுறோம். ஆனால் சில நேரத்தில் அந்த தெய்வ பயம் இல்லாமல் பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்தி அதில் ஒரு துணிகரத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா, எப்படி சவுலுடைய ராஜ்யபாரம் அவங்ககிட்ட எடுக்கப்பட்டதோ அந்த மாதிரி நமக்கு ராஜ்யத்தினுடைய இந்த ராஜரீகத்துக்கு ஒரு அழைப்பிலிருந்து நம்ம எடுப்பட்டுருவோம். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த தான் தான் மட்டும் கெடுறது மட்டும் இல்லாமல் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக படிச்சோமா இல்லையா? பாருங்கள், ஆதியாகமம் 49:17 தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பம் மாதிரி. அப்படின்னா அந்த கேரக்டர் சொல்கிறார். அப்போ குதிரையின் மேலே ஏறி யார் இருக்கிறது? இதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனமே என்ன சொல்கிறாருன்னு படித்தோம். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது நல்லதுன்னு சொன்னார் இல்லையா? ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணலான்னா, இந்த குதிரைகள் இருக்கு இல்லையா, குதிரை எதை குறிக்குது அப்படின்னா தேவனுடைய பிளான். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கு இல்லையா, அது தேவனுடைய திட்டம். அதுக்கு ஒரு ஆதாரமான வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 31:3 எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சந்தானே. புரியுதுல்ல? இது ஒரு கம்பேரிசன் சொல்கிறார். அவங்க எகிப்தியருடைய தெய்வம் இல்லை, அவங்க ஏறி இருக்கிற குதிரையில் அது மாம்சம் தானேங்கிறார். அப்போ கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போயிடுவார். இது தேவனுடைய திட்டத்தை மையமாக கொண்ட ஒரு வசனம். எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுதோ, அப்போது தேவனுடைய திட்டம் போயிட்டுருக்கு. தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளக்கூடிய வகுப்பார் தான் இந்த தான் கோத்திரம். இவர்கள் தேவனுக்காக காத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இஸ்ரேலுடைய 12 கோத்திரத்தில் அவர் இருந்தார். அந்த மாதிரி தான் இன்றைக்கு நாம் அந்த அழைப்புக்குள்ளே தான் இருக்கோம். அழைப்புக்குள்ளே தான் இருந்தால் கூட இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய அந்த கைடன்ஸுக்காக காத்திருக்க மாட்டான். அபகுக் தீர்க்கதரிசி எழுதும்போது, தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படி தன் வீட்டுக்கு பொல்லாத ஆகாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. இப்படி தான் சாத்தான் இருக்கான். ஃபுல் செக்யூர்டாக அங்கே இருக்கிற மாதிரி இருந்தான். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா, சாத்தானுடைய விழுகை பற்றி தெரியும். அப்படின்னா இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் கோத்திரம் சாத்தானுடைய கேரக்டருக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. அதுக்கு ஃபோர் ரன்னராக யார் இருக்கிறதுனா யூதாஸ் காரியோத்து எப்படி பண ஆசை விழுந்து பொருளாசை வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து பின்னாடி போய் அவரை பேரை தவறாக சித்தரிக்க ஆரம்பித்தார் இல்லையா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி யார் இருக்கிறதுனா டோட்டல் பெயர் சபை இருக்கான். இன்றைக்கி இருக்கிற டோட்டல் பெயர் சபையும் இந்த தான் கோத்திரத்தினுடைய கேரக்டர் தான் இருக்காங்க. அதனால தான் அவர்கள் அந்த அழைப்புக்குள்ளேயே அவங்க வரல. இதில் ஆச்சரியம் என்னென்னா பாருங்கள், கொஞ்சம் வாசிக்கலாம். இந்த தானை குறித்து இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 33:22 தானை குறித்து, தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான். தான் ஒரு பாலசிங்கம் மாதிரி. அவன் எங்கிருந்து பாய்வானா, பாஷான்றிருந்து பாய்வானா. கொஞ்சம் ஏதாவது ஞாபகம் வருதா? பாஷான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், மறுபடியும் ஞாபகப்படுத்தலாம். இவன் எங்கிருந்து பாயிறான்னா பாஷான்றிருந்து பாயிறான். நமக்கு தெரியும் இல்லையா, தான் அப்படின்னாலே இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பெயர் சபை ஆன்டி கிரைஸ்டுக்கு நிழலாக இருக்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஜோர்டான் பக்கத்தில் இருக்குது அந்த பட்டணம், கொஞ்சம் மேலே. இன்னும் சொல்லப்போனால் நார்த்தில் இருக்குது. இவன் இங்கே இருந்துட்டு தான் இந்த தான் கோத்திரம் அவர்கள் என்ன செய்கிறான்னா தங்களுடைய சுதந்திரத்தை அங்கே தேடிட்டு இருந்தான். இப்போ ஒரு வசனம் கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த பாஷான் அப்படிங்கிற இடம் எங்கே தான் இருந்ததுன்னா தான் பட்டணத்தினுடைய பக்கத்தில் தான் இருந்தது. அங்கேருந்து தான்
பார்த்தீங்கன்னா அவன் பாயரான. ஆனால் இந்த அப்படின்னா புரியுதுன்னா, அப்போ பாஷானுக்கும் தானுக்கும் சாத்தானுக்கும் யூதாஸ் காரியத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஏன்னா அந்த கேரக்டர், ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் கேரக்டர். இப்போ இந்த வசனம் கொஞ்சம் கவனிக்க. சங்கீதம் 68:15. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போலிருக்கிறது, பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள். இது ரொம்ப டாப்பில் இருக்கான். தேவ பர்வதம் பாஷான் பர்வதம் போல் இருக்குது. பாஷான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உடையது தான். அடுத்து பாருங்க, உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதில் என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். இப்போ தான் நமக்கு ஒரு சந்தேகம். இப்போ தான் அந்த பாஷான்ங்கிறது தான் இருந்த இடம், அங்கிருந்து தான் அந்த தவறான ஜனங்கள் வந்து வெளியே வர்றாங்க. இன்னும் சொல்ல போனால் பெயர் சபை. அப்போ இந்த இடத்துல பாஷானை பற்றி சொல்லிட்டு இந்த பருவத்தில் தான் தேவன் வாசமாயிருக்க விரும்பினார்னு இருக்க. எப்படி இது சரியாக இருக்குமா? இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போதே அந்த ஒரு சந்தேகம் வந்தது. எப்படி பாஷான் உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்கள் இருக்குது, ஆனால் இந்த பருவத்தில் வாசம் பண்ணுறதுக்கு தான் தேவன் விரும்பினாருங்கிறது எப்படி? அப்போ தான் பாஷானுங்கிறதே தவறு, அது எப்படி அங்கே தேவன் விரும்பியிருப்பார்? ஸோ அன்புக்குரிய சகோதரி, இதை வந்து நம்ம வந்து இதுக்காகத்தான் வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியதான். இப்போ பாருங்க, இதே வசனத்தை திருவில்லியம் பைபிளில் ரொம்ப கிளியராக இருக்கும். சங்கீதம் 68:15 ஓ மாபெரும் மலையே, தனியாக ஒரு மலையை சொல்கிறார். பாசானின் மலையே, ஓ கொடுமுடி பல கொண்ட மலையே, பாஷானின் மலையே, பாஷானை பார்த்து சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு, ஓ பல முடி கொண்ட மலை தொடரே, கடவுள் தம் இல்லமாக தேர்ந்து கொண்ட இந்த மலையை நீ ஏன் பொறாமையோடே பார்க்கிறாய்? புரியுதுங்களா? பாஷான் மலையை பார்த்து என்ன சொல்ற? நான் தெரிந்து கொண்ட மலையை பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற அப்படின்னு சொல்லி பாஷான் மலையை பார்த்து பேசுகிறார். புரியுதுங்களா? அப்படின்னா பாஷானுங்கிறது பெயர் சபையினுடைய நிழல். இந்த பெயர் சபையின் நிழலை பார்த்துட்டு சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட மலையை பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற? அப்படின்னா தேவன் தெரிந்து கொண்ட மலை எது? வாசிக்கலாம். சங்கீதம் 132:13. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி. பார்த்தீங்களா? அப்போ தேவன் யாரைத்தான் தெரிந்து கொண்டிருக்கார்? சீயோன் மலை. அது யாருன்னா திருச்சபை. அப்போ அந்த திருச்சபைங்கிற சீயோன் மலை மேலே பாஷான்கிற மலைக்கு என்ன இருக்குதான்? பொறாமை ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நமக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் வந்துட்டோம். நம்ம வெளியே வந்ததே இந்த சபைகளை விட்டு மட்டும் வந்திருக்கோம். அதில் நம்ம சொந்த பந்தம் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, ஏற்கனவே நம்மளை மூடத்தனத்தில் வழிநடத்தின ஜனங்கள் கூட இருக்கிறாங்க. அப்போ இதை விட்டு நம்ம வெளியே வரும்போது நாம் சீயோனாக மாறுகிறோம். இங்கே தான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார், அந்த பாஷான் இல்லை. ஏன்னா பாஷான் என்பதே ஒரு சாத்தான் கூட்டம். தேவன் சொல்கிறார், இந்த சீயோனை தான் நான் வாசமாக இருக்க விரும்புகிறேன், இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதனால தான் அந்த ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு மனுஷன் தேவனை பார்த்து சொல்கிறார், தேவனே என்னை அவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமா? நீ என்னை விரும்பியிருக்கீங்களா? எங்கிட்ட தான் வாசமாக இருக்க விரும்புகிறீங்களா என்கிற மாதிரி ஒரு சிந்தனை. ஆனால் இந்த சாத்தான் கூட்டம் இருக்கிறாங்க பாருங்கள், இவங்களுடைய வேலையே இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆரம்பித்தாங்களாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் முதல் வருகையில் வரும்போது அவரை வந்து அடித்து பெரட்டி செதைச்சு ரத்தத்தையெல்லாம் வெளியெடுத்து கொண்டாங்க இல்லையா? நம்ம கடைசியில் அந்த சிலுவை பாடுகளை மட்டும் படிச்சுட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்லி, இந்த சிலுவைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் அனுபவித்த அந்த துன்பங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு முக்கியமான ஒரு துன்பத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 22:12. அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்துக் கொண்டது. இந்த கம்பாரிசனால தான் இந்த வார்த்தையை சொன்னார். அநேக காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பாஷான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டதில். எப்படி இன்றைக்கி ஒரு ஊர் பேர் சொல்லி அதனுடைய பொருள் ஃபேமஸாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எருதுகளுக்கு அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸ்ஸு நார்த்தில் இருக்கிறது பாஷான். புரியுதுன்னா? பெரிய பெரிய ரொம்ப ஃபேட்டாக இருக்கும், ரொம்ப பெரிய குண்டாக இருக்கும். என்ன செய்வாங்கன்னா, சில சண்டைகளுக்கெல்லாம் கூட இதை பயன்படுத்துவாங்களாம். இந்த பாஷான் தேசத்து. சங்கீதம் 22 புரியுதுங்களா? சங்கீதம் 22 என்ன?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கடைசி நேர பாடுகளை குறிக்கக்கூடிய வசனங்கள் இது. அதில் பார்த்தீங்கன்னா, பாஷான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்களுடைய வாயை திறக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா எப்படி ஒரு பாஷான் தேசத்து பலத்த எருதுகள் இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுற்றி சுற்றி முட்டி கீழே தள்ளி அவரை செதைச்சாங்களாம். அங்கிருந்து ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பெயர் சபையினுடைய அராஜகம். இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துடைய பின்னடியார்களாகிய நமக்கும் இன்னைக்கு இதே துன்பங்கள். என்ன, அவர் கீழே தள்ளி எல்லாம் அடித்தாங்க, தங்களுடைய வாயை திறந்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான், நம்மளை பற்றி தவறாக சொல்வதும் தவறாக பேசுவதும் இல்லையா, ரொம்ப மன கஷ்டப்படுத்துவதும், நம்மளை செதைக்கிறதும், நம்முடைய பேரை கெடுக்கிறதும், இந்த மாதிரி வேலைகள் நிறைய நமக்கு செய்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் பொறுமையாக தான் இருந்தார் இல்லையா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இதுக்கு என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேணும்னா, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படல, தன்னுடைய பலி நிறைவேற அவர் காத்திருந்தாராம். இந்த அத்தனை கஷ்டத்திலையும் இந்த பலத்த எருதுகள் தங்களை சூழ்ந்து கொண்டு அடிக்கும் பொழுதும் அவர் எந்த வகையான பிரதியுத்தரமும் சொல்லாமல் அதற்கு தன்னை அவர் ஒத்துழைப்பு கொடுத்துட்டார். இன்னும் அதான் அவருக்கு சரியான வார்த்தை, ஒத்துழைப்பு கொடுத்தார். அடிக்கிறதுக்கு சாதகமாக அடிக்கிறதுக்கு எப்படி ஒருத்தர் கன்னத்தை காட்டுறாங்களோ அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பலத்த எருதுகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையவே அவர் கொடுத்தாராம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம கவனிக்கும்போது தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒரு அந்தி கிறிஸ்து இந்த பூமியில் வருவான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு பார். 2 தெசலோனிக்கேயர் 2:3 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள். அப்போ இந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் நமக்கு ஏற்கனவே சப்ஜெக்டில் தெரியுது. யாரை குறித்து சொல்லியிருக்கு? அந்தி கிறிஸ்துடைய அமைப்பு, போப்பு மார்க்கத்துடைய அமைப்பு. இது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த கேட்டின் மகன்கிற வார்த்தையை முதல் எங்கே தெரியுமா தேவன் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணுறார் பாருங்க. யோவான் 17:12 தன்னுடைய சீசர்களை சுற்றி நிற்க வச்சு ஒரு ஜெபம் பண்ணுறார் இல்லையா தேவன் கிட்ட. அப்போ சொல்கிற வார்த்தை பாருங்க, நான் அவர்களோட கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டும் வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இந்த இடத்துல இந்த கேட்டின் மகன் யார் சொல்கிறார்? யூதாஸ் காரியோத் இல்லையா. இவர் ஜெபம் பண்ணும்போது யூதாஸ் இல்லை, வெளியே போயிட்டார். அப்போ அந்த கேட்டின் மகனுங்கிற டைட்டில் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா யூதாஸ்லேருந்து ஆரம்பிச்சு அது பெயர் சபை, புரோட்டஸ்டன்ட்டு, அப்புறம் நிறைய சபைகள். இன்றைக்கி அவர்கள் இன்னைக்கும் திருச்சபையின் பிள்ளைகளை சுற்றிலும் பாஷான் தேசத்து பலத்த எருதுகள் மாதிரி காத்துட்ருக்குறாங்க. சில நேரத்தில் நம்முடைய சபை மக்களே நமக்கு காத்துட்ருப்பாங்க இல்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் இன்னும் சியோனுக்குள்ளே வரல, சத்தியத்துக்குள்ளே வந்தால் கூட பாபிலோன் மனநிலையில் இருப்பவர்கள் தான் இந்த மாதிரி வெறுப்பு காட்டுறது, ஜனங்களுக்கு சத்தியத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணுறது, தேவனுடைய பிள்ளைகள் பேரை கெடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்கன்னா சபைக்குள்ளேயும் சில பாஷான் தேசத்து பலத்த எருதுகள் இருக்கும். ஸோ அவங்க தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு, தங்களுடைய சக்தியை பயன்படுத்தி எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிதைச்சாங்களோ அந்த மாதிரி நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை கூட சிதைப்பாங்க. ஆனால் எருதுகள் 2 வகையான எருதுகள் இருக்குது. ஒன்று பரிசுத்தமான எருதுகளா, பழைய காலத்தில் பலி செலுத்தினாங்கல்ல, அதில் எருதுகள் தானே பலி செலுத்தினாங்க. அப்போ ஒரு சில எருதுகள் பலி செலுத்துவதற்காகவே இருக்கும். ஆனால் அந்த பாஷான் தேசத்து எருதுகள் எதுக்கு இருக்கும்னா முட்டி தள்ளுறதுக்குவே இருக்கும். கொம்பு இருக்குல்ல, அந்த கொம்பில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா முட்டி தள்ளுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி பெயர் சபைகள் எல்லாம் தங்களுடைய கொம்புன்னா அதிகாரத்தை வைத்து கொண்டு எவ்வளோ மோசம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கலாம் பாருங்கள். 4:1 சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தரித்திரரை ஒடுக்கி இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. சமாரியாவின் மலைகள் உள்ள பாசானின் மாடுகளே, தீர்க்க தரிசனமான வசனங்கள். பெயர் சபையை பார்த்து சொல்கிறார், தரித்திரரை ஒடுக்கி
எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். நாங்கள் குடிக்கும்படிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துறடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டல்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அழிவுக்குள்ளே இவர்கள் எல்லாம் போயிடுவாங்க. அப்போது இவர்கள் எந்த காலத்திலும் தேவனுக்குரிய கைடன்ஸுக்காக காத்திருக்காத தான் வகுப்பார்கள். தேவனையே மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆனால் கவனிச்சு பாருங்கள், இவர்களை விட இந்த உலக ஜனங்கள் ரொம்ப பெட்டரா, அதாவது பெயர் கிறிஸ்தவர்களை விட மற்ற உலக ஜனங்கள் எப்படி பெட்டர்ன்னு சொல்லி கவனிக்கும்போது, ராஜ்யத்தில் வெளிப்படையான ராஜ்யம் வரும்போது அந்த கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உலக ஜனங்கள் பின்பற்றுறாங்க. அப்போது அவங்க எப்படி இருக்கும் இந்த உலகம்? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிடுவார். அப்போ அவங்க சொல்லுவாங்களா, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். உலக ஜனங்கள் கூட காத்திருக்கிறாங்க பாருங்க. இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம் சொல்லி. அப்போது இந்த காத்திருக்கக்கூடிய பட்டியலில் ஒரு வகுப்பாரை தவிரவர் எல்லாருமே காத்திருக்கிறாங்க. முற்பிதாக்கள் கவனிக்கிறீங்களா? இந்த சாத்தான் மைண்டட் பீப்புள் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கெல்லாம் காத்திருக்கல, மற்றவங்க எல்லாம் காத்திருக்காங்க. உலக ஜனங்கள் கூட இன்னசென்ஸ், ஒளி அவர்கள் மேலே இன்னும் படலை. ஆனாலும் சொல்லுவாங்க பாருங்கள், இப்படி ஒரு கடவுளுக்காகத்தாங்க நாங்கள் காத்திருந்தோம். இவைகளெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு பிறகு அப்போ திருச்சபையின் பிள்ளை இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம இப்போ எதுக்காக காத்திருக்கணும் தெரியுமா? இப்போ நம்ம எதுக்காக இப்போ உயிரோடு இருக்கோம். நமக்கு தேவன் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கார். அந்த வாழ்க்கையில் போயிட்டுருக்கோம். ஊழியம் செய்கிறோம், செய்யலை, நன்மை செய்கிறோம், செய்யலை, அது ரெண்டாவது பட்சம். ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் இப்போ எதற்காக காத்திருக்க வேணும்? ஒரு 2-3 ஆப்ஷன் சொல்லட்டுமா? அந்த ராஜரீகம் அந்த சீட்டில் போய் உட்கார்றதுக்கு இது ஒன்றுக்காக காத்திருக்கலாம். இன்னொன்று, நம்ம புது சிருஷ்டியுடைய உச்சக்கட்டம் பரிசுத்தமாகிறது, அதுக்காக காத்திருக்கலாம். அல்லது மற்றவர்களுடைய மீட்பை நம்ம வாழ்க்கை மூலம் அவர்களுக்கு செய்கிறதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணுறதுக்கு அதுக்குரிய வாய்ப்புகளுக்காக நம்ம காத்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காத்திருக்கலாம். ஆனால் யோபு கிட்ட போய் கவனிங்க, எதுக்காக காத்துட்ருக்கீங்கன்னு கேட்கும்போது அங்கே பாருங்கள், யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மனுஷன் செத்தவின் பிழைப்பானோ, இதுக்கே ஒரு தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் இது எல்லாம் தெரிந்த விஷயம் தானே. மனுஷன் செத்தவின் பிழைப்பானோ, அவன் செத்துருவான், அப்புறம் எப்படி பிழைப்பான்? இவ்வளோ தானே நினைக்கிறீங்களா? இல்லை, செத்தவின் பிழைப்பானோ ராஜ்யத்தில் உயிரோடு வர்ற வரைக்கும் அவன் இங்கே பூமியில் தான் இருக்கணும். அப்படின்னா புரிஞ்சுங்களா? அவன் நினச்சா கூட நினைக்கவெல்லாம் முடியாது, ஏன்னா அவன் மைண்டு போயிடும் இல்லையா? புரியுதுங்களா? அப்போ ஒருத்தன் செத்துட்டான்னா அவன் தேவனுக்கென்று நினைக்க முடியாது, தேவனுக்கென்று வாழ முடியாது, எதையுமே பண்ண முடியாது. கவனிக்கிறீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிற போதே அதை உணர்ந்து கொள்ள வேணும். செத்து போனதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், யோபு புஸ்தகத்தில் எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். இது நமக்காகவே சொல்லப்பட்ட வசனம். எனக்குள்ளே எப்போ அங்கே மாற்றம் வருதுன்னு காத்திருக்கணுமா? புரியுதுங்களா? ரேஷன் கடையில் எப்போ அரிசி போடுவாங்கன்னு காத்திருப்பாங்க மக்கள். சினிமா தேட்டரில் எப்படா புது சினிமா வரும்னு ஒரு குரூப் காத்துட்ருக்குறாங்க. அரசியல்வாதிகள் நம்ம ஆட்சி எப்போ வரும்னு காத்துட்ருக்குறாங்க இல்லையா? லோன் வாங்கிட்டு லோனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எப்போ அந்த மேனேஜர் நம்மளை கூப்பிடுவார்னு இந்த மாதிரி நிறைய காத்திருப்புகள் இருக்கும்போது திருச்சபையின் பிள்ளைகளுடைய காத்திருப்பு என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்மகிட்ட எப்போ மாற்றம் நடைபெறும்? கவனிக்கிறீங்களா? நம்ம எப்போ மாறுறது? நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் பிரதர், மாறவே மாட்டேங்கிறேன் பிரதர் அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்ம பிறந்ததே இதுக்கு தான், மாறுறதுக்கு தான். அந்த நேச்சரை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். நம்ம பிறக்கும் பொழுது அந்த குழந்தை
குழந்தைக்கு ஒரு 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 முகம் இருக்கா? ஒரு 5 வயசு ஆகும்போது அந்த குழந்தையினுடைய முகம் மாறுதா இல்லையா? அடுத்தது 10 வயசு மாறுது, 15 வயசு மாறுது, 20 வயசு ஆகும்போது மீசையெல்லாம் முளைச்சிருது, மாறுது. அதோட நிறுத்தனை இல்லையே, 50 வயசு ஆகும்போது அந்த மீசையே நிறைய ஆயிடுது இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுடைய உச்சக்கட்டம் என்பது அவன் ஒரு முழு மனிதனாக, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் பாருங்கள் கல்யாணம் ஆகி நல்ல வேலைக்கு வந்து குழந்தை குட்டிகளெல்லாம் பெற்றுக்கிட்டு பேர குழந்தைகள் பெற்றுட்டு இப்போ செத்து போகிற அவர் நிம்மதியாக போயிட்டாருங்க. ஏன்? அவர் தான் எல்லாம் முடிச்சிட்டாரு. அந்த முழுமை இருக்கு இல்லையா, அந்த முழுமை தான் மனுஷனுக்குரிய ஒரு கடைசி மாற்றம். இது உலக ஜனங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கறது. இப்போ நம்மக்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்குறார்? இந்த முழுமை என்ன? நம்மக்கிட்ட ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின படிச்சிருக்கிறோம். அப்புறம் நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வரணும், புறம்பான மனுஷன் வெளியே போயிடணும். நமக்கு நல்லா தெரியும் உள்ளான மனுஷன் யார்? புது சிருஷ்டி, புறம்பான மனுஷன் பழைய சிருஷ்டி, வெளியே போயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இப்போது தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் கூட அந்தி கிறிஸ்து காலத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தான், எப்படா கிறிஸ்து வருவார், நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு. அதுக்கு தேவன் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணார். 1200 நாள் 90 செல்லும், 1335 நாள் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான் படித்தோம் இல்லையா? ஸோ அந்த 1335 நாள் எந்த வருஷம் முடியுதுன்னா 1874 முடியுது. நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் பிரசன்னம். இப்போ இந்த பிரசன்ன காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய காத்திருத்தல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய மூத்த சகோதரர் ஒரே ஒரு விளக்கம் சொல்லி முடிக்கிறார். அந்த விளக்கம் ரொம்ப அருமையானது, நமக்கு ரொம்ப பிரயோஜனமானது. சங்கீதம் 42:1 வாசிக்கலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இதுக்கெல்லாம் விளக்கமே நமக்கு தேவையில்லை, நிறைய சப்ஜெக்டில் இந்த விளக்கம் பார்த்துட்டோம். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல. அப்போ என் ஆத்மா வாஞ்சிக்கிறது, என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அந்த டைமில் தான் கேட்பாங்களா, உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் எனக்கு என்ன வந்துருச்சு? கண்ணீரே வந்துடுது. இன்றைக்கி நம்முடைய லைஃப் அதுதான். ஒரு பாட்டு கூட நம்ம பாடுறோம் இல்லையா, உன் தேவன் எங்கே என்று எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று. இன்றைக்கி நம்முடைய லைஃப் இதுதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகள் வந்து இப்படிப்பட்ட ஒரு இடுக்கண்கள், நெருக்கண்கள், பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும்போது ஒரே வசனத்தில் இந்த சப்ஜெக்டுக்குரிய விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தயங்குகிறாய்? இந்த கலங்குகிறாய் தயங்குகிறாய்க்கு 2 விளக்கு இருக்குது. கலங்கிறது நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், பிரச்சனைகளை நினச்சி, தயங்கிறது நாம் புது சிருஷ்டியாக மாறுவதற்கு இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? தயங்கிட்டே இருக்கிறோம். ஒன்றும் தயங்காதீங்க, கலங்காதீங்க, தேவனை நோக்கி காத்திரு, அவ்வளோதான். புரியுதுங்களா? தேவனை நோக்கி நீ காத்திரு. அப்போது அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நாம் இன்னும் அவரை நாம் துதிப்போம். இது எப்படி முடிக்கிறான்னு சொல்லும்போது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடே காத்திருப்பது ரொம்ப நல்லது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது ஒரு மூத்த சகோதரர் எழுதின ஒரு பாடம் தான். காத்திருப்பது என்பதில் எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்க்குறோம். இது ஜென்ரல் சப்ஜெக்ட் தான். பட் இருந்தால் கூட தானை போல காத்திருக்காமல் தாங்களே தங்களை உயர்த்த நிலைமைக்குள்ளே நம்ம போயிடவே வேண்டாம். தேவனுடைய ரட்சிப்புக்காக நம்ம காத்திருக்கணும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறதுக்காக நம்ம காத்திருக்கணும். அடுத்தது நமக்குள்ள மாற்றம் வருவதற்காக காத்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பழைய சிருஷ்டி புது சிருஷ்டியாக மாறியாகணும். பழைய சிருஷ்டி செத்தே ஆகணும், புதிய சிருஷ்டி உயிரோட வந்தே ஆகணும். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.